ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம். இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 53வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 53. இதே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 66வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். 66 ஸ்லோகத்தோட ஆர்டரில் 53ன்னு சொல்லுவோம். இது முடிச்சிருக்கோம். பூரி தட்சிணக அந்த இது இருக்குல்ல, அந்த இதுதான் பூரி. பூரி தட்சிணகன்றது லாஸ்ட் நாமம். 500 பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கும் போது 503வது 502 நாமம் முடிச்சிருக்கோம். நம்ம இது வரைக்கும் 502வது நாமம் முடிச்சிருக்கோம். 66வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 50லேருந்து படிப்போம். 50லேருந்து 53 வரைக்கும் படித்ததுக்கு பிறகு அடுத்தது இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கும். ஸ்வவசோ வியாபி நைகாத்மா நைக கர்ம கிருத் வத்சரோ வத்சலோ வத்சி ரத்ன கர்ப்போ தனேஸ்வரः தர்ம கிருத் தர்மி சதசக்ஷரமக்ஷரம் அவிஜ்ஞாதா சகஸ்ராம்சுர் விதாதா கிருதலக்ஷணः கபஸ்தி நேமி சத்வஸ்தः சிம்ஹோ பூதமஹேஸ்வரः ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத்குருः உத்தரோ கோபதிர்கோப்தா ஞானகம்யः புராதனः ஷரீரபூதபிருத்போக்தா கபீந்திரோ பூரி தட்சிணः. இது வரைக்கும் வந்திருக்கும். இன்னைக்கு பாட்டம் 54வது ஸ்லோகம் படிக்கணும். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 67வது ஸ்லோகம் படிக்கணும். சோமபோமிருதபஸ் சோமஹா சோமபோமிருதபஸ் சோமஹா புருஜித் புருஷத்தமஹா புருஜித் புருஷத்தமஹா வினயோ ஜயஸ் சத்யசந்தோ வினயோ ஜயஸ் சத்யசந்தோ தாஷார்ஹஸ் சாத்வதாம் பதிஹி தாஷார்ஹஸ் சாத்வதாம் பதிஹி சோமபோமிருதபஸ் சோமஹா புருஜித் புருஷத்தமஹ வினயோ ஜயஸ் சத்யசந்தோ தாஷார்ஹஸ் சாத்வதாம் பதிஹி. சோமரசத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மீனிங் நம்ம பாஷ்யம் படிக்கும்போது பார்த்துருவோம். சோமத்தை குடிப்பவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா பகவான் சோமத்தை குடிக்கிறவராக இருக்கார். அதனால அவருக்கு பேர் சோமபகா அப்படின்னு பேர். அமிர்தபகா அப்படின்னு அடுத்த நாமம் சோமபோ அமிர்தபகா. அமிர்தபகா அப்படின்றதுக்கு அர்த்தமும் பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை குடிப்பவர் அப்படின்னு அர்த்தம். அமிர்தத்தை குடிப்பவர் 2வது. 3வது நாமம் பார்த்தீங்கன்னா சோமகா. அந்த சோமமா இருக்கிறவர், சோமரசம் அப்படின்னு தேவர்கள் எதை குடிக்கிறாங்களோ அந்த சோமரசமா பார்த்தீங்கன்னா இருப்பவர், சோமமாவே அவர் தான் இருக்கார். புருஜித் அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேகம். புரு அப்படின்றதுக்கு அர்த்தம் அநேகத்தை குறிக்கிறது. அநேக அரக்கர்களை பார்த்தீங்கன்னா பகவான் கொன்றதுனால ஜெயித்ததுனால புருஜித் அப்படின்னு பேர். அநேக அரக்கர்களை கொன்ற காரணத்தால் புருஜித் என்று பகவான் சொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் புருஷத்தமகா அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பல பேர் பல வடிவத்தில் பார்த்தீங்கன்னா புருனா அநேகம்னு அர்த்தம். புருஷத்தமகா அப்படின்னா அநேக ரூபங்கள்ல இருக்கிறவர்ல இவர் தான் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர். இந்த மொத்த உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா அநேக ரூபங்கள் இருக்கு. எல்லாம் பகவானோட ரூபங்கள். பகவானோட ரூபங்கள் எல்லாமா இருந்தாலும் இந்த கிருஷ்ணர், ராமர், கோவிந்தர், நரசிம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வர ரூபங்களா அவதார மூர்த்தங்களா எடுத்தார். அப்போ இருக்கிற எல்லா ரூபத்திலையும் உயர்ந்தவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு புருஷத்தமகான்னு பேர். எல்லா ரூபமும் பகவான் ரூபம். ஆனா அந்த எல்லா ரூபத்திலையும் உயர்ந்த ரூபமா இருக்கிறதுனால புருஷத்தமகா அப்படின்னு பேர். தம பிரத்தியம் எப்பெல்லாம் சேர்க்கிறோமோ அங்கெல்லாம் பெஸ்ட்ன்னு எடுக்கணும். எதெல்லாம் இருக்கோ, எந்த ரூபத்திலெல்லாம் இருக்கோ இந்த மொத்த உலகத்திலையும்
அதுல எல்லாத்திலையும் பெஸ்டா இருக்கிறவர் யாரோ அவர் தான் பகவான். புருஷத்தமாக. அதுக்கப்புறம் வினயக அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுப்பவர். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்களா இருக்காங்களோ, நம்மளே கூட கெட்டவன் நல்லவன் 2 பேரும் சேர்ந்துன்னு இருக்கோம் நம்ம எல்லாம். அப்ப நம்மளுடைய தண்டனைகளை எல்லாத்தையும் கொடுப்பவர் யாரு, பனிஷ் பண்றவர் யாரு அப்படின்னா வினயக பகவான். அதனால அவருக்கு பேர் வினயகான்னு பேர். ஜெயக அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் வெற்றி கொண்டவர். நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்றாருன்னா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரம்ப் இருக்காரு, ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா பகவான் டம்னு ஒரு மரணத்தை கொடுத்துற போடா அப்படின்ட்டு. யமதர்மனியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊறுகாயம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா யமதர்மர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வெஞ்சனம் கூட சொல்லல, ஒரு காய்கறி சப்ஜின்னு கூட சொல்லல. அப்ப மெயின் டிஷ்ல கூட யமதர்மராஜாவே இல்லை. யமதர்மராஜாவை என்ன பண்ணுவாரு, ஒரு காலம் தானே ஒரு பேரு, அந்த காலம்னு சொல்லக்கூடிய அந்த யமதர்மனையே இந்த விரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்காய் ஊறுகாயை தொட்டி மோர் சாதத்துக்கு எடுத்து இப்படி இது பண்ணிக்கிற மாதிரி நாக்கில் வச்சுக்கிற மாதிரி சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா காலத்துக்கே மரணத்தை கொடுத்துட்றாரு, காலத்தையே ஜெயிச்சவர். அப்ப எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் பண்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம், மரணத்தை கொடுப்பதன் மூலமா எல்லாத்தையும் ஜெயிக்கிறார். அதனால அவருக்கு பேரு ஜெயஹா அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாம சத்திய சந்தகா அப்படின்னு பகவானுக்கு பேர். சத்திய சந்தர்னா என்ன அர்த்தம், அவரு சத்திய சந்தகா அப்படின்றதுக்கு அர்த்தம் சங்கல்பத்துக்கு பேரு சந்தகான்னு பேரு. சத்திய சந்தக அப்படின்னா சத்திய சங்கல்பத்தை உடையவர், சத்திய சங்கல்பகா அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் நினைக்கிறார் இந்த உலகம் உண்டாகட்டும், டும் வந்துருச்சு. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதியில இருக்கட்டும், இருக்கு. இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரத்தை அடையட்டும், டும் இல்லாம போயிடும். அது மாதிரி நினைச்ச மாத்திரத்துல சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர். அவருடைய ஒரு சங்கல்பமும் என்ன ஆகாது அப்படின்னா எதுவுமே நாசமாகிறது இல்லை. ஏற்கனவே ஒரு பேர் பார்த்திருக்கோம், அமோகஹா அப்படின்னு ஒரு பேர் பார்த்திருக்கோம். பகவானுக்கு பேர் என்னது, அமோகஹா அப்படின்னு. அவருடைய சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே மோகம் அடையிறதே இல்லை. மோகம்னா என்ன அர்த்தம், பொய்ச்சு போறதே இல்லை. நம்ம சங்கல்பங்கள் ஏதாவது பண்றோம் அப்படின்னா எவ்வளவு சங்கல்பங்கள் பொய்ச்சு போயிட்டே இருக்கு. ஆனா பகவானுடைய சங்கல்பம் எதுவுமே பொய்ச்சு போகாதது. அதனால அவருக்கு பேர் சத்திய சங்கல்பகான்னு பேர். அதுக்கப்புறம் தாஷார்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாஷார்கன்றதுக்கு அர்த்தம் யாதவ குலத்துக்கு பேரு தாஷார்க அப்படின்னு அந்த குலத்துக்கு பேரு. அந்த குலத்துல உதயம் பண்ணதுனால பகவானுக்கு பேரு தாசார்கான்னு பேரு. அந்த குலத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா யாதவ குலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க, பார்த்து பண்றது. கோதானம் பண்றோம் அப்படின்னா யாதவர்கள் யார் இருக்கா, மாடு வளர்க்குறாங்களான்னு பார்த்து அவங்களுக்கு போய் ஒரு தானத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா கிருஷ்ணருக்கே தானம் கொடுத்த மாதிரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தாசார்கா அப்படின்னா தானத்தை ஸ்வீகாரம் பண்ண யோக்கியமானவர், தாசார்கா. ஒண்ணு வந்து தாஷ அப்படின்றதுக்கு அர்த்தம் தானம், தானம் வாங்குவதற்கு யோக்கியமானவர் அருகக, தாஷ அருகக. தாசன தானம், அருககன யோக்கியமானவர். தானம் வாங்கறதுக்கு யோக்கியமானவர் பகவான், தானம் கொடுக்கறதுக்கு பகவான் யோக்கியமானவர். எந்த குலத்துல உதிச்சது அப்படின்னா யாதவ குலத்துல. அப்ப யாதவ குலத்துல தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணனுக்கே கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போவும் பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இதெல்லாம் விட்டு போச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடு வளர்க்குறவங்களாம் ரொம்ப வறுமையில தான் இருப்பாங்க. ரொம்ப பணக்காரங்களாம் இருக்க மாட்டாங்க, வசதியெல்லாம் இருக்காது. ஒரு மாடு 2 மாடு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஏரியாலாம் வேற வேற பேர், ஒவ்வொரு ஏரியாவில். இந்த பசுமாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலலாம் பார்ப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை அதெல்லாம் அகத்திக்கீரை எல்லாம் வெட்டி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது. இதெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பசு வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சகாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலங்காலமாக வந்துகிட்டு இருக்கு, யாதவ குலத்தில் பசுக்களை பராமரிக்கிறவங்களுக்கு கொடுக்குற தானம் ரொம்ப உயர்ந்த பலன்களை சொர்க்கத்தில் கொடுக்கும் அப்படின்னு. அதனால அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தாசார்க அப்படின்னு பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் சாத்வதாம் பதிகி அப்படின்னு பேர். சாத்வதாம் பதிகின்றது வந்து ஒரே பேரா இருக்கு, தனித்தனியா போட்டிருக்கிறதுனால தனித்தனி பேர்லாம் இல்லை. சாத்வதாம் பதிகி ஒரே பேர். சாத்வதாம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அர்த்தம் இருக்கு. சத்துவகுணத்தை உடையவர்களுக்கு தலைவன், சத்துவகுணத்தை உடையவர்களுக்கு பேரு சாத்வதாம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம எல்லாம் சத்துவகுணத்தை ஆசிரியம் பண்ணியிருக்கோம், அதை விருத்தி பண்றதுலயே ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் பேரு சாத்வதாம் அப்படின்னு பேர். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரு தலைவனா இருக்கானோ, யாரை பிடிச்சிட்டு இருக்கோம், கிருஷ்ணனை பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்தை உடையவர்களுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார். இது ஸ்தூல அர்த்தம். பாஷ்யத்துல வேற அர்த்தம் சொல்றாரு பாப்போம். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 நாமங்கள் இதுல சொல்லப்பட்டு
பாஷ்யத்துக்கு வந்துருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சோமம் பிபத்தி சர்வ யஜ்ஞேஷு யஷ்டவ்யஹ தேவதா ரூபேன இது சோமபஹா. இந்த ஸ்லோகத்துக்கு ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை சொல்லும் போது பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகின்னு அப்படின்னு நம்ம கீதையில பார்த்திருக்கோம். அந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கணும் 4:24 அப்படின்னு எழுதிக்கணும். 4:24 பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு இருக்கு. அதே தான் இங்கேயும் எடுக்கணும். சோமத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தான் நம்ம ஆகுதி கொடுக்குறோம்ல, சோமயாகம் அப்படின்னு பேர். இந்த சோம யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறோம். சோமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறோம். அந்த ஆகுதியை வந்து பாத்தீங்கன்னா யாரு பருகிறாரோ அந்த அக்னி ரூபத்துல இருந்துட்டு அக்னின்ற போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், கொண்டு போய் விஷ்ணு பகவான்கிட்ட வந்து ஆகுதியை கொடுத்துருவார். அந்த ஆகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரி யார் அப்படின்னா விஷ்ணு பகவான். அக்னி ரூபத்திலிருந்து அந்த சோமரசத்தை வந்து பருகின்ற காரணத்தால் பகவானுக்கு பேரு சோமப்பா அப்படின்னு பேரு. சோமப்பகா நவுன ஆக்கும்போது சோமப்பகான்னு ஆயிடுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், சோமம் பிபதி சோமரசத்தை குடிக்கின்ற காரணத்தால். சோமரசத்தை வந்து பாத்தீங்கன்னா வெறும் சோமயாகம் மட்டுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சோமயாகம் மட்டும் இல்ல, எல்லா யஜ்ஞங்களிலும் சர்வ யஜ்ஞேஷு. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, வெறும் சோமயாகத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க, எல்லா யஜ்ஞங்களிலும் பகவான் என்ன பண்றாரு, யஷ்டவ்ய தேவதா ரூபேன இதி. நீங்க எந்த தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா யஜனம் பண்ணினாலும், கணபதி ஹோமத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த ஹோமங்கள் பண்ணினாலும் அந்த ஹோமங்கள்ல வந்து தேவதா உத்தேசேன திரவிய தியாக. ஹோமத்துக்கு என்ன பேர் பாப்புன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவத்தைய முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வச்சுப்போம். இந்த ஹோமம் நான் பண்ண போறேன், இது கணபதிக்கு பண்றேன், இது வந்து ஸ்ரீ லக்ஷ்மிக்கு பண்றேன், இது துர்கை அம்மனுக்கு பண்றேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு தான் பண்றோம். அந்த தேவதா ரூபத்துல இருந்துகிட்டு யார் அந்த யஜ்ஞங்களை கொடுக்கக்கூடிய திரவியங்கள் எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்றா அப்படின்னா பகவான் தான் பண்றார். என்னது, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஏகோ தேவதா அப்படின்னு ஒரு பிரகரணம் கீதையில சொல்லும் போது படிச்சிருக்கணும். ஒரே தேவதை தான். யாரு? ஹிரண்ய கர்ப்பர் மட்டும்தான் ஏகோ தேவதா. அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா அநேக தேவதா ரூபங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கார். யாரு? வாயு ஏகோ தேவதை. அது ஏகோ தேவதா பிராணோ தேவதா. அந்த ஒரே ஒரு பிராண தேவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆச்சு, 1 1.5 ஆச்சு, 1.5 3 ஆச்சு, 3 வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 33 ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். 30 முக்கோடி தேவதா ரூபத்திலையும் இருந்துகிட்டு பகவான் தான், ஒரே பகவான் தான் இந்த மொத்த லோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆள்கின்றார். அப்ப நீங்க எந்த தேவதா ரூபத்துக்கு ஹோமம் பண்ணினாலும் அந்த தேவதா ரூபத்துல இருந்துகிட்டு அந்த ஆகுதியை வந்து பாத்தீங்கன்னா சோமம்னு சொல்லப்படுது, அந்த அமிர்தம்னு சொல்லப்படுது. அந்த அமிர்தத்தை சோமத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் குடிக்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். தேவதா ரூபேன. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, கணபதி ரூபம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு தேவதா ரூபத்துல இருந்து கொடுக்குறோம். அக்னியே ஸ்வாஹா இதம் ந மம, அக்னிக்கு கொடுக்குறோம்னு நினைச்சு கொடுக்குறோம். வாயவே ஸ்வாஹா இதம் ந மம, வாயுக்கு வந்து நாம கொடுக்குறோம். பிரஜாபதையே ஸ்வாஹா பிரஜாபதையே இதம் ந மம, பிரஜாபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறோன்னு. வாஸ்தவத்துல நம்ம கொடுக்குற எல்லா ஆகுதிகளையும் எல்லா பலவிதமான தேவதா ரூபத்துல இருந்துட்டு ஒரே ஒரு பகவான் தான் ஸ்வீகாரம் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவதா ரூபேன சோமபகா, தேவதா ரூபத்துல இருந்து அந்த சோமத்தை அந்த திரவியத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாகா பண்றார், எல்லாத்தையும் சாப்பிடுறார். அதனால தர்ம மரியாதாம் தரிசயன். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்து அவதாரம் பண்றார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நடந்து காட்டணும். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டக தத்ததேவ இதரோ ஜனஹா. கீதால சொல்லும்போது சொல்லுது, உயர்ந்தவர்கள் எந்த பாதையில போறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் மற்றவங்களும் போறாங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம மரியாதாம் தரிசயன். அவர் கிரகஸ்தாசிரமத்துல 16,000 கோபிகைகளோட இருந்தார். என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தான் நடந்து காட்டணும். நாரதர் ஒரு முறை அவருக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு, ஐயோ பகவான் வந்து 16,000 கோபிகைகளோட இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்த தர்மத்துல தானே இருக்கார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாலோ பண்றாரு, அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாரா அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பார்த்தார்.
16,000 பேர் ஆச்சு அப்படின்னு. 16,000 பேரா இருந்துகிட்டு ஒரு வீட்டுல இருப்பாரா இல்ல 16,000 ரூபத்துல இருப்பாரான்னு? 16,000 கோபிகைகள் வீட்டிலையும் 16,000 கிருஷ்ணரா இருந்துகிட்டு காலையில இருந்து பண்ண வேண்டிய எல்லாத்தையும் கிரகஸ்தாசிரம தர்மம் பஞ்சமகா யஜ்யங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அதித்தி பூஜனத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சான், என்னது ஒரே கிருஷ்ணர் வந்து இத்தனை ரூபத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் கிரகஸ்தாசிரமத்தை பண்றாருன்னு. ஏன் பண்றார்? அதே மாதிரி ராம அவதாரம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மரியாதாவா வந்து காப்பாத்தினார். தர்மம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா தர்ம மரியாதாம் தரிசயன். தர்மத்தோட எல்லை இருக்கு, மரியாதை இருக்கு, அதுக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு தர்மத்துக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா காட்டுபவரா மற்ற இந்த உலக மக்களுக்கு காட்டுறதுக்காக எஜமான ரூபேனவா சோமபகா, எஜமான ரூபத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்யங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்றார். யஜ்யங்களை தேவதா ரூபத்துல அவர் தான் இருக்கார். ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா எஜமான ரூபத்துல இருந்துட்டு அநேக யாகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கார், ஹோமங்களையும் பண்ணியிருக்கார். பண்ணிட்டு எஜமான ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சோமம் கொடுப்போம், பிரசாதம் அப்படின்னு பேரு. அந்த சோம யாகத்தை பண்ணதுக்கு பிறகு அதுல மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை வந்து கலந்து வந்து யஜ்ஞசேஷம் அப்படின்னு பிரசாதமா கொடுப்போம். எஜமான ரூபத்துல இருந்து சுவாமி என்ன பண்ணிருக்கார், ஒரு பிரீஸ்ட் வந்து இதான் பிரசாதம்னு கொடுத்தோன்னு அதை வாங்கி அப்படியே கண்ணில் ஊத்திக்கிட்டு சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அதே மாதிரிதான் இப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. யஜ்ஞசேஷம் யஜ்ஞசிஷ்டம்னு பேர். அப்போ மரியாதையை காட்டுறதுக்காக பகவான் அதை பண்ணார். அதனால அவருக்கு பேர் சோமபகா அப்படின்னு பேர். ஒண்ணு தேவதா ரூபத்துல இருந்து திரவியங்களை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார், எல்லாத்தையும் அவர் தான் சாப்பிட்றார். அடுத்து எஜமான ரூபத்துல இருந்து யஜ்ஞசிஷ்டமா சாப்பிட்றதுனாலையும் அவருக்கு பேர் சோமபகான்னு பேர். சோமம் பிபத்தி இதி சோமபகா, சோமத்தை குடிப்பதால் பகவானுக்கு பேர் சோமபா. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமிர்தபன்ற வார்த்தை இருக்கு. அமிர்தபனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்வாத்மானம், ஸ்வாத்ம அமிர்த ரசம். ஸ்வாத்ம அப்படின்னா சொரூபம் அப்படின்னு அர்த்தம், தன்னுடைய ஆத்ம ரசம். எது? சச்சிதானந்தம். சச்சிதானந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் அவர் வந்து பார்க்கடல்ல படுத்திருக்காருல்ல, பார்க்கடல்ல படுத்துக்கிட்டு சயனம் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா புன்முறுவல் பூத்துக்கிட்டு இருக்கார், சிரிச்சுக்கிட்டே இருக்கார், அப்படியே தூங்கிக்கிட்டு ஆனந்தமா. ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தூங்கும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்குல்ல, ஒரு குழந்தை விசிராந்தியா தூங்குது. நம்மளாம் தூங்குறது என்ன, பூர்ணமா டீப் ஸ்லீப். ஒரு 3 வயசு குழந்தை தூங்கும் போது எப்படி இருக்கும், அதே மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா ஆனந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொரூபத்துல ஆனந்தமா துயில் கொண்டிருக்கார். அப்போ சதா காலமும் தன்னுடைய சொரூபத்தோட ரசம் சச்சிதானந்தம் நம்ம தூக்கத்துல மட்டும்தான் அனுபவிக்கிறோம். தூக்கத்துல மட்டும் நான் சுகமா இருந்தேன்னு சொல்றோம். அந்த சுகம் என்ன சுகம் அப்படின்னா நம்முடைய ஆத்ம சுகம் தான், அங்க வேற எந்த சுகமும் இல்லை. தூக்கத்துல வேற ஏதாவது சுகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல எந்த ஒரு இந்திரிய சுகங்களும் இல்லை. அப்ப தூக்கத்துல அனுபவிக்கக்கூடிய சுகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன சுகம்? நான் தான். அந்த சுகஸ்வரூபம் தான் என்னுடைய சொரூபம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல மட்டும் அனுபவிக்கிறத பகவான் எப்படி அனுபவம் பண்றாருன்னா நித்தியம் சதா அந்த ஆனந்தத்திலேயே இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாத்ம அமிர்த ரசம் பிபன், தன்னுடைய ஆத்ம அமிர்தம் இருக்குல்ல, ஆத்மானது சச்சிதானந்தம் ஆனந்த சுரூபம், அதுதான் அமிர்தம், அதுதான் ரசம். அந்த அமிர்த ரசத்தை வந்து பாத்தீங்கன்னா பிபன் குடிப்பவரா இருக்கார், சதா குடிச்சுக்கிட்டே இருக்கார் பகவான். என்ன அர்த்தம் அப்படின்னா சொரூபத்திலேயே நிக்கிறாருன்னு அர்த்தம். சதா சொரூப சுகத்திலேயே நிக்கிறதுனால பகவானுக்கு பேரு அமிர்த பகான்னு பேர். அமிர்தம்னு என்னது? சொரூபம். அதுலயே நிக்கிறதுனால அதுலயே பருகிறார், ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு பேர் அமிர்த பகா. அது மட்டும் இல்லாம வேற ஒரு ஸ்டோரி சொல்ற, அல்லது வேற ஒரு மீனிங் என்ன எடுக்கணும், அசுரைஹி ஹிரியமான அமிர்தம். என்ன பண்றாங்க அப்படின்னா பார்க்கடல் கடையிறாங்கல்ல, பார்க்கடல் கடையும் போது வந்து பாத்தீங்கன்னா தேவ அசுரர்கள் 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சைட்ல அமிர்தம் வந்துச்சு. அமிர்தம் வந்தோன்னா ஒரு ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்தியில வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் உட்கார்ந்தாங்க, ஒரு பந்தியில வந்து ஆப்போசிட்ல வந்து அசுரர்கள் உட்கார்ந்தாங்க. இப்ப வந்து பார்த்தா 2 பேருக்கும் ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும், அமிர்தத்தை கொடுக்கணும். அமிர்தத்தை ஈக்குவலா ஷேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அசுரர்களுக்கு எல்லாம் பெரிய பலம் வந்துடும். கெட்டவனுக்கு பலம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், கெட்டவன் பலம் வந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு நாசம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா விஷ்ணு பகவான் பார்க்கிறாரு, தேவர்கள்லாம் முறையிடுறாங்க, ஐயோ இவங்களுக்குலாம் போய் அமிர்தம் கிடைச்சதுன்னா வம்பா போயிடுமே சாமி
அப்படின்னும் போது இவர் என்ன பண்றாரு, மோகினி ரூபத்துல பரிமாற ஆரம்பிக்கிறார். மோகினி ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பெண் வடிவத்துல வந்தோன்னு இந்த அசுரர்கள் எல்லாம் என்ன பண்றான், அந்த மோகினி ரூபத்துல மயங்கி போயிருக்கான். இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை கொடுக்கும் போது ஏமாத்தி ஏமாத்தி கள்ளத்தனம் ஃபுல்லா. கிருஷ்ணன் வந்து ஆதி காலத்துல இருந்து எல்லா அவதாரத்திலையும் கள்ளன் தான். மோகினி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் கொடுக்குற மாதிரி ஏமாத்தி 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 இவங்களோட இலையில வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் பரிமாறாமையே தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தையே கொடுத்துட்டு போறார். இவங்க எல்லாம் மோகினியோட அழகுல வந்து மயங்கி போய் வீணா போயிட்டாங்க. இவங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் என்ன பண்றார், தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்துட்டு தானும் அந்த அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறார். அப்ப அதான் இங்க சொல்லுது, அசுரைஹி ஹ்ரியமானம் அமிர்தம். அசுரர்கள்ட்ட இருந்து கொடுக்காம பறிச்சுக்கிட்ட அந்த அமிர்தத்தை ரக்ஷித்வா தேவானு, தேவர்களை ரக்ஷணம் பண்ணி அவங்களுக்கு பாயயித்வா, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அமிர்தத்தையும் கொடுத்து ஸ்வயமபி அபிபத் இதி, ஸ்வயம் தானும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அமிர்தத்தை குடித்தார். அதனால அவருக்கு பேரு அமிர்தப்பா அப்படின்னு பேர், அமிர்தப்பகா. ஒண்ணு சொருப்ப ரசத்தை சச்சிதானந்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு கொடுத்துட்டு தானும் அமிர்தத்தை குடிச்சதுனால அமிர்தப்பகான்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பேரு சோமகா அப்படின்னு பேர். சோமன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோமரசம் சோமக்கொடி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேரளால மட்டும்தான் இப்ப இருக்கு. இந்த கேரளால இருக்கிற சோமக்கொடியை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வதம் பண்ணதுனால நம்ம பரசுராமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரளாக்கு பேரு பரசுராம கஷேத்திரம்னு பேர். அந்த பரசுராம கஷேத்திரத்துல வந்து ஒரு சாபம் வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்குதான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த அட்டப்பாடி ரீஜன்ஸ் இருக்குல்ல, அந்த அட்டப்பாடி ரீஜன்ல தான் மூணாறு அட்டப்பாடு அந்த ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமக்குடி வந்து பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கு. அந்த ட்ரிவேண்ட்ரம் போற வழியில வந்து மூணாறுல இருந்து ட்ரிவேண்ட்ரம் போற வழியில இருக்க காடுகள்ல மட்டும்தான் சோமக்குடி இப்பவும் அவைலபிளா இருக்கு. ஆனா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாபம் வந்ததுனால அதை வந்து பயன்படுத்தக்கூடாது, சோமகலாவை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விதியே வச்சாச்சு கர்மகாண்டத்துல. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு மாற்றா வந்து பாத்தீங்கன்னா சோமக லதால இருந்து எடுக்கிறதுக்கு அந்நியமா வேற ஒரு லதாவை எடுத்து கொடியை எடுத்து இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த சோமலதால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா சோமம்ன்றதுக்கு அர்த்தம் சோமயாகத்துல பயன்படுத்துறதுன்னு மட்டும் எடுத்துக்கூடாது. சோமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே சோமம் தான். அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, சோமரூபேன ஔஷதீஹி போஷயன்னு. சோமம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அன்னத்துக்குள்ளார இருக்கிற அமிர்தம். நம்ம சாப்பிட்றது எல்லாத்துலயும் ஒரு எசன்ஸ் இருக்கு. அந்த அன்ன ரூபத்துல இருக்கிற எசன்ஸுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சோமம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, நம்ம பால் பிடிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். நெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலம் இருக்கு. முதல்ல வந்து அந்த நெல் கதிர் பாத்தீங்க அப்படின்னா நெல் கதிர் வந்துடும், தானியத்தோட கதிர்கள் வந்துடும். அந்த வெறும் நெல் மட்டும் என்ன இருக்குன்னா அப்போதைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, எம்டியா இருக்கும். இது என்ன ஆகும்னா, ராத்திரி சோமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் சோமம்னா நிலா, நிலால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் கதிர்கள்ல எல்லாத்தையும் பாலா மாறும். அப்ப முக்கிய ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா பச்சையம் காரியம் நடக்குது. அதே நேரத்தில் ராத்திரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோமம் வந்து பால் பிடிக்கிறதுன்றது முக்கியமாக நடக்கும். மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் அந்த ராத்திரியில மட்டும்தான் நடக்குது. இந்த சந்திரனை பேஸ் பண்ணி நடக்கிறது. அப்போ அந்த சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அந்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் தான் மெதுவா 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 சேர்ந்து அது சாலிடாகி தானியமா மாறுது. எல்லாத்துலேயும் இதான் ப்ராசஸ் நடக்குது. அப்போ அந்த பால் பிடிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சோமம்னு பேர். அந்த பால் வந்து சோமம்னு பேரு. எல்லா தானியத்திலையும் அதுதான் ரசமா இருக்கிறது. அப்ப சொல்றாரு சோம ரூபேன. சோம ரூபம் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பால் ரூபத்துல அன்ன ரூபத்துல ஓஷதீஹி போஷயன். அது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்ல இருந்து கிடைச்சு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஓஷதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா செடி கொடி தாவரங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் போஷிக்கின்றார். அப்படி பண்றதுனால அவருக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா சோமகான்னு பேரு. அந்த பாலா தானியத்துல இருக்கக்கூடிய அன்ன ரசமா பகவான் தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சோமகான்ற ஒரு மீனிங்.
இதுக்கு என்ன பிரமாணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது அத்தியாயம் 15, 13 அப்படின்னு பகவத்கீதையில போட்டு காமா விஷ்யச பூதானி தாரயாம் யகமோஜசாம் புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகஹ. புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகஹ. நான் சோமம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நிலாவா இருந்துகிட்டு, ரெண்டு இருக்கு, சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பிரஷ்னோபனிஷத் படிச்சவங்களுக்கு தெரியும். தன்னையே என்ன பண்ணிக்கிட்டார் பகவான், சூரியனா சந்திரனா ரெண்டு ஆக்கிக்கிட்டார். ஒன்று எனர்ஜி, ஒன்று வந்து மேட்டர், ரயி அப்புறம் அன்னம் அப்படின்னு ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரயின்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்னம், அதுக்கப்புறம் பிராணன், பிராணக ரயி அப்படின்னு ரெண்டா சொல்லுவோம். எனர்ஜிக்கு வந்து பிராணன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து சூரியனது, அதுக்கப்புறம் அதோட வேற ஒரு ஷேடோ வந்து எது அப்படின்னா சந்திரன். அதுதான் மேட்டர், எல்லா மேட்டரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னா சந்திரனோட ரூபத்தில் இருக்கிறது, ஜடமா இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு, புஷ்ணாமி சௌஷதீஹி. நான் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தாவரங்களையும், ஸ்தாவரங்கள் இருக்குல்ல, செடி கொடி எல்லாம் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா புஷ்ணாமி போஷாக்கு பண்ணுகின்றேன். எப்படி அப்படின்னா சோமோபூத்வா. சோமோபூத்வானா இந்த நிலாக்குள்ளார புகுந்து, நான் தான் நிலாக்குள்ளார புகுந்து நிலா மூலமா என்ன பண்றேன், ரசமா அன்னரசமா இந்த இந்த எல்லா தாவரங்கள்லையும் தானியங்களுக்குள்ளாரையும் புகுந்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், இதை எல்லாத்தையும் பாதுகாக்கின்றேன். அதுதான் நம்ம தானியமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். யாரை சாப்பிட்றோம் இப்போ? சாமி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அதால் தான் நான் இன்னைக்கு காலையில கூட ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா, அன்னம் பிரம்மேதி உபாசித்த. அன்னம் தான் பிரம்ம. அப்ப சாப்பிடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு தண்ணி குடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆஹா என்னமா இருக்காரு பகவான், ஒரு எதை சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்னமா இருக்காரு, ஆனந்தமா இருக்காரு அப்படின்னு. அன்ன ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அன்னம்னா மேல இருக்கிறது வேற வேற பேர் கொடுத்துருக்கோம், ஆனா அந்த எல்லாத்துக்குள்ளாரையும் அன்னம்ன்ற ரசமா பகவான் இருக்கார். இது ஒரு இது. இதுக்கப்புறம் இந்த சோமக அப்படின்ற சப்தத்தை பிரிச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம், சக உமையா, உமையா சக உமா, ச உமா சோமன் ஆயிடும். ச உமா சந்தி சேரும் போது சாவும் ஊவும் சேர்ந்து சோ ஆயிடும். ச உமா சோம. அப்போ அதை வந்து விபக்தி இது பண்ணும்போது, விக்கிரக வாக்கியம் பண்ணும்போது ஆச்சாரியார் சொல்ற மாதிரி விக்கிரக வாக்கியம் பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உமையா சகிதக சிவோ வா. உமையா உமாவோட சேர்ந்து இருக்கிற சிவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சோமஹா அப்படின்னு பேரு. சோமாஸ்கந்தர், ச உமாஸ்கந்தர் நம்ம சொல்றோம்ல, ச உமா சோமா அப்படின்னு. ஸ்கந்தரோட சேர்ந்து உமையோடு சேர்ந்து இருக்கிறது சோமாஸ்கந்தர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி. அப்ப சிவனுக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சோமகான்னு பேரு. சிவன் ரூபத்துல யாரு இருக்கா அப்படின்னா அதே ஹிரண்ய கர்ப்பர் தான். ஒரே ஹிரண்ய கர்ப்பர் தான் அநேக ரூபம். அப்போ ஹிரண்ய கர்ப்பருக்கு தான் சிவன் பேரு, பெருமாள்னு பேரு, விஷ்ணுன்னு பேரு, ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்கு ஒரே ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு தான். அப்போ சிவரூபத்துல இருக்கிறதும் பகவான் தான் இருக்கார், ஹிரண்ய கர்ப்பர் தான் இருக்கார் சோம ரூபத்தில் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் புருஜித் அப்படின்னு அடுத்த நாமம் வந்துருக்கு. புருஜித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு, புருன்னு அப்படின்னா பகூன் அப்படின்னு அர்த்தம். புரு அப்படின்னா அநேகம் அப்படின்னு அர்த்தம். அநேகம், அநேகம்ன்ற சப்தத்துக்கு பதிலா புரு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். புருன்னு ஜெயத்து இதி புருஜித். அநேகர்களை ஜெயித்ததனால். அநேகர்கள்னா யாரு ஜெயிச்சார், நல்லவங்களையா? இது எல்லா அசுரர்களையும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான அவதாரங்கள் எடுத்து பகவான் என்ன பண்றார், நிறைய அரக்கர்களை கொன்ற காரணத்தினால் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புருஜித் அப்படின்னு பேர். கிருஷ்ண அவதாரத்திலே எத்தனை அரக்கர்களை கொண்டிருக்கார். பிறந்ததுல இருந்து அவர் வேலையை கொல்றதுதான் வேலையா இருக்கு. கொலகார பாவி பகவான் வந்து கொலகார பாவி. கெட்டவங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு, பாப்பிகள் எல்லாத்தையும் கொன்னு நல்லவங்களை எல்லாத்தையும் வாழ வச்சிருக்காரு. அவதாரமே அதுக்காக தானே, சாதுனாம் பரிரட்சணத்துக்காகவும் துஷ்டர்களை நாசம் பண்றதுக்காகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம். அப்ப அநேகர்களை கொன்றதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா புருஜித் அப்படின்னு பேரு, ஜெயம் பண்ணதுனால. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வார்த்தை சொல்லுது, புருஜித்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புருசத்தமகா. புருசத்தமகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, புருனா அநேகம், அதே வார்த்தை தான் இங்க திரும்பி ரிப்பீட் ஆகுது. அநேகம்னு என்ன அர்த்தம், விஸ்வரூபத்துவாத்து புருகு.
பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டா எச்சகிஞ்ச திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாராயண சூக்தத்துல சொல்ற மாதிரி பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களாவும் என்ன பண்ணிட்டார், மாயையினால சர்வ வஸ்துக்களாவும் அவரே ஆனார். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபம். இந்த மொத்த விராட் ரூபத்துக்கு என்ன பேரு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு விஸ்வரூபத்வாத் புரு. இந்த மொத்த விராட் ரூபமா இருக்கிறதுனால பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா புருன்னு பேரு. இன்னைக்கு காலைல ஒரே சண்டை சாமி நாதபிரம்ம என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு போகாம இது பண்ணிட்டு இருக்கா, நீங்க வந்து தானம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவனெல்லாம் கெடுக்குறீங்க, இங்க அன்னதானம் போட்டு திருவண்ணாமலைக்கு வந்து அன்னதானம் போட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் அப்படின்னு நினைக்க அவர் கொஞ்சம் ரஜோகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன், யாருக்கும் இதெல்லாம் கொடுக்க கூடாது சாமி, இவங்களாம் அயோக்கியங்க பாருங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான், உடம்பு நல்லா இருக்கு, எந்த வேலையும் பண்ணாம உங்கள்கிட்ட தானம் வாங்கிட்டு இருக்கான், நீங்களும் அவனுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்து கமண்டலம் கொடுத்தேன், வேற எதுவும் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு கமண்டலம் கொடுத்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஒரே சண்டை. நான் சொல்லிட்டேன் தர்மத்து பக்கம் பேசுனீங்கன்னா அடி விடும், என் பக்கத்துல நிக்காதீங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. நீங்க தர்மத்துக்காக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என் பக்கத்திலேயே வந்துடாதீங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்றது தர்மம் இல்லை. முக்கியமா அவருக்கு சொல்லிட்டே இருக்கிறது நம்ம பண்றது தர்மம் இல்லை. நான் என்ன பண்றோம், விராட் உபாசனான்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. விராட் உபாசனையில முக்கியமானது 2 ரூபம் இருக்கலாம், ஒண்ணு சலம் ஒண்ணு அச்சலம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சல ரூபத்துல இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஈஸ்வர ரூபம். அப்ப ஈஸ்வர ரூபமா பாவிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணணும். நான் அதான் கேள்வி கேட்டேன், காக்கா வந்து இவ்வளவு காக்கா கூட்டம் கூட்டமா காக்கா வந்து சாப்பிடுது, நல்ல காக்கா கெட்ட காக்கான்னு பாப்பீங்களா? அது சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து, சுவாமி நான் ரொம்ப நல்லவன் சாமி, எனக்கு தானம் பண்ணுங்க சாமி அப்படின்னு நான் வந்து நிக்குது. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ குரங்கு வந்து பாத்தீங்கன்னா சேட்டை சரியான எல்லா செடியும் உடச்சு போட்டுட்டு இருக்கு. இருந்தாலும் அதுக்கு பழங்களையும் இதையும் நம்ம கொடுத்துட்டு தானே இருக்கோம். நல்ல குரங்கு கெட்ட குரங்குன்னு குரங்குல ஏதாவது நல்ல குரங்கு கெட்ட குரங்கு இருக்கா? உபாதியை நம்ம பாக்குறோமா? ரோட்ல போறோம், நாய் பிஸ்கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பிஸ்கட் முடியுமோ அவ்வளவு நாய்க்கு ஃபீடிங் பண்றோம், மாட்டுக்கு ஃபீடிங் பண்றோம். மாட்டுல நல்ல மாடு கெட்ட மாடு இருக்கா? 5 அறிவு இருந்தாலும் 6 அறிவு இருந்தாலும் அதெல்லாம் உபாதி பேதம் தானே. உடனே இவர் சொல்றாரு 5 அறிவு சாமி அதுக்கெல்லாம் அப்படின்னு. மனுஷனுக்கு 6 அறிவு, என்ன பண்றது? 6 அறிவு இருந்தாலும் மனுஷ ரூபே மிருகாச்சரந்தின்னு சொல்லியிருக்கு. மனுஷ ரூபத்துல மிருகங்கள் தான் சுத்திட்டு இருக்கு, இருந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க உபாதிய பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், தர்மத்துக்குள்ளார வந்துடுவீங்க. இவனுக்கு கொடுக்கலாம் இவனுக்கு கொடுக்க கூடாது, ராகத்வேஷம் எல்லாம் வந்துடும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தி பாவத்துல இருந்தீங்க அப்படின்னா விராட் ரூபத்துல இருக்கணும். அதனாலதான் இங்க சொல்லுது பகவான் எப்படி இருக்காரு, விஸ்வரூபத்வாத் புருஹு. லோகத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, தண்ணி அடிச்ச ருத்ரன், மொட்டை அடிச்ச ருத்ரன், ஜடாதாரியா இருக்கிற ருத்ரன், திருடனா இருக்கிற ருத்ரன். ருத்ரம் வந்து அப்படிதான் சொல்லுது, சொல்லிட்டு திருடுற ரூபத்துல இருக்க திருடன், சொல்லாம திருடுற ரூபத்துல இருக்க திருடன், என்னெல்லாம் சொல்லுது. மொட்டை அடிச்சுக்கிட்டு சன்னியாசி வேஷத்துல இருக்கிற ருத்ரன், நல்லா ஜடாதாரியா இருக்கிற ருத்ரன், ஓடிக்கிட்டு இருக்கிற ருத்ரன், நடந்துகிட்டு இருக்கிற ருத்ரன், படுத்திருக்கிற ரூபத்துல இருக்கிற ருத்ரன், உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம்ல, நம்ம எல்லாம் ருத்ரர்கள் தான். அப்ப ருத்ரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா ரூபத்திலையும், யாரு பிளாக் ஸ்மித் ரூபத்துல இருக்கிறவன் ருத்ரன், கோல்டு ஸ்மித் ரூபத்துல இருக்கிறவன் ருத்ரன், கர்மங்கள் பண்ற லேபர்ஸ் ரூபத்துல இருக்கிறவன் ருத்ரன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் ஈஸ்வரனா பாக்குறது. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா உபாதி பேதம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாதிலாம் பொய், இங்க மேல இருக்கிறது வேஷம், தங்கம் தான் ஒரிஜினல், தங்கத்துக்கு மேல இருக்கிற நாம ரூபம் எல்லாம் பொய். அப்ப ஆபரணங்களா இருக்கிறது எல்லாம் என்னது, தங்கம் தானே ஆபரணங்கள் எல்லாம். வேற 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 பேர் கொடுத்துருக்கு, கண்ணில் மாட்டுறது, காதுல மாத்துறது அப்படின்னு, தலையில வைக்கிறோம் அதுதான் கிரீடம் தான் ரொம்ப உயர்ந்தது. மெட்டி வந்து பாத்தீங்கன்னா கொலுசும் மெட்டியும் காலில் போடுறோம், அது ரொம்ப தாழ்ந்தது சொல்வீங்களா? நாம ரூபத்துல பாத்தீங்கன்னா தாழ்ந்தது உயர்ந்தது வந்துடும். அதே நேரத்துல தங்கம்ன்ற திருஷ்டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா தலையில வச்சாலும் தங்கம் தான் கிரீடம்ன்ற பேர்ல, காலில் போட்டாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கம் தான் கொலுசுன்ற பேர்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ரூபம். பகவான் எப்படி இருக்காருன்னா விஸ்வரூபதரஹா, விஸ்வரூபமா இருக்கார். அதனால அவருக்கு பேரு புருஹு அப்படின்னு பேர். சரி, புருனா அநேகம், கூட வந்து சப்தமகன்னு வார்த்தை இருக்குல்ல, சப்தமகன் என்ன, புரு சப்தமகா. சத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்புத்தன்மை உள்ளவைகள். அப்ப என்ன ஆச்சாரியர் சொல்றாரு, உத்கிருஷ்டத்துவாத் சப்தமகா. இந்த லோக்கத்துல எதெல்லாம் இருப்பா இருக்கு 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 இருக்குன்னு நம்ம சொல்றோமோ
எதெல்லாம் இருக்கு, குரங்கு இருக்கு, யானை இருக்கு, பூனை இருக்கு, எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, குரங்கு வந்துட்டானுங்க. பாடம் எடுக்கும் போதே உள்ள வந்தாச்சு. அவங்க என்ட்ரி கொடுத்தாச்சு. சுவாமி நான் இருக்கேன், பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கறதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரே சேட்டை. இப்பெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன பண்றாங்க, ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க தருத்துறதுக்காக. அந்த அம்மாவும் விஷ்ணு ரூபம், அந்த குரங்கும் விஸ்வரூபம். ஒரு விஷ்ணு வந்து இன்னொரு விஷ்ணுவை டும் 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 பண்றது வேற எதுவும் இல்லை. இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட விஷயத்த எல்லாத்தையும் டும் 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 நாசம் பண்றதெல்லாம் எல்லாம் விஷ்ணு ரூபம் தான், எல்லாம் விஸ்வரூபம் தான். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேக ரூபத்துல இருக்கிற எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டத்வாத் சத்தமஹா. எது உத்கிருஷ்டம்? இருக்கிறதுலயே ரொம்ப சத்துவ குணம் உயர்ந்ததுல இருக்கிறதா நம்ம உயர்ந்ததுன்னு சொல்றோம். ஆனா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ரூபமா இருந்தாலும் கூட அதுல ரொம்ப உயர்ந்த ரூபம் எது அப்படின்னா அவதார திருமேனிகள் இருக்கு பாத்தீங்களா. அவதார ரூபங்கள், கிருஷ்ணன், ராமர், நரசிம்மர், அப்படிலாம் நம்ம சொல்றோமே, பலராமர், இது மாதிரி எல்லாம் அந்த ரூபங்கள் வராக மூர்த்தத்துல இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் வந்து ஈஸ்வர ரூபங்களா இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமா இருக்கிறது, ரொம்ப மேலானது. அதனால புரு சப்தமஹா, மொத்த விஸ்வமா இருக்கக்கூடிய பகவான் அவைகளில் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த ரூபத்தை உடையவரா அவதார திருமேனியை வச்சதுனால அவருக்கு பேரு புரு சப்தமகான்னு பேர். அநேகம் அவர் தான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பன்னியை கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு வீட்டுல வந்து கட்டிக்கலாமா? நடு வீட்டுல அவதாரம் தானே, அவதாரம் தானே. வராகத்தையே உள்ள கொண்டு வந்த மாட்டேன். வராகம் கோயில் வராகமூர்த்தின்னு போய் கோயில்ல போய் கும்பிடுறோம்ல, மாடை வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கிற மாதிரி ஒரு பன்னிக்குட்டியை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளார கட்டி வச்சுக்க வேண்டியது தானே. பெட்டனிமலா வந்து பாத்தீங்கன்னா பூனையும் நாயும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு வராகத்தை வந்து பாத்தீங்கன்னா பெட்டனிமலா வச்சுக்க வேண்டியது தானே. முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிக்கிறோம். சத்வம், ரஜசு, தமசுன்னு பிரிக்கிறோம். அப்ப தூரத்துல இருந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதவி பண்ணும் போதே என்ன பண்றோம், இது தமோ குணம், தமோ குணத்தினால இவன் இப்படிதான் இருக்கான், அவன் ஈஸ்வரன் தான், இருந்தாலும் அவன் பக்கத்துல வந்து ரொம்ப ஸ்நேகம்லாம் வைக்க முடியாது, அவனுக்கு தேவையானதை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி தூரமா இருந்துக்கிறது. அப்ப யாரோட சத்துவகுணம் அதிகமா இருக்கோ அவங்களோட விவகாரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் சத்துவகுணம் அப்படியே இருக்கும், மேல் மேலும் நோக்கி நம்ம போக முடியும். அப்ப பூஜை பண்றதுல இருந்து எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதையே உணவுல இருந்து ஆரம்பிச்சு தேவதா ரூபத்துல இருந்து மந்திரத்துல இருந்து எல்லாத்தையும் சத்துவகுணம் சத்துவகுணம் சத்துவகுணம்னு பார்க்கணும். அப்ப சத்துவகுணத்திலேயே உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட திருமேனி தான் ரொம்ப உயர்ந்தது. அநேக ரூபத்தில் ஒரு சில ரூபங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட புருஷத்தமஹா சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு வினயஹா. வினயகன்ற என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, வினயம்னா பவ்யம், நம்ம ரொம்ப பவ்யமா இருக்காரு அப்படின்னா வினயமா இருக்கார். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா என்னது பணிவோட இருக்கார் அப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, பணிவுக்கு வந்து வினயம்னு பேரு. ஆனா இங்க வந்து அந்த அர்த்தத்தை எடுக்காதீங்க. வினயம்ன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்றாரு தண்டம். தண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனிஷ் பண்றது. தண்டம் கரோதி, நல்ல தண்டனை கொடுப்பவரா இருக்கார் பகவான். வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பண்றோம்ல, நானும் பிரத்யட்சம் பார்ப்பேன், எனக்கெல்லாம் தண்டனை எல்லாம் இமீடியட்டா கொடுத்துருவார் பகவான். வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப லேட்டா கொடுக்குறாரு, இந்த பொலிட்டீஷியனுக்குலாம் ரொம்ப லேட்டா கொடுக்குறாரு. வச்சு ஒரு காலத்துல என்ன பண்றது, போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறது. நமக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இப்ப நான் ஒரு சின்ன எரர் பண்ணேன் அப்படின்னா மத்தியானத்துக்குள்ளாரே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா தப்பே பண்ண மாட்டோம்ல. அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பனிஷ்மெண்ட் என்னது, கர்ம பலன் மூலமா நமக்கு வந்து பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு என்ன பண்ற, பனிஷ் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா வினயம்ன்றதுக்கு அர்த்தம் தண்டம்னு பேரு. தண்டம் கரோதி, தண்டனை கொடுப்பவர். துஷ்டானாமிதி, யாருக்கு, கெட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனையை கொடுக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறாரே அப்படின்னா நம்மலாம் சுதாரிச்சுக்கிறதுக்காக, நம்ம வந்து பாத்தீங்கன்னா உத்தாரணமாகறதுக்காக தண்டனையை கொடுக்குறார். நான் சொல்லுவேன், இப்பெல்லாம் எனக்கு கொடுக்குற தண்டனைகள்லாம் ஏதாவது கிடைச்சதுன்னா பனிஷ்மெண்ட், நான் என்ன நினைக்கிறதுக்குல பிரசாதம். நான் எனக்கு எதெல்லாம் பகவான் பனிஷ்மெண்டா கொடுக்குறாரோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், தண்டனையா எடுக்கல. நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா உத்தாரணம் பண்றோம். ஆஹா, இப்பதான் எனக்கு ஒரு பெயின் வருது அப்படின்னா, எனக்கு மானம் அபமானம் ஏதாவது பனிஷ்மெண்ட் ஏதாவது லாஸ் ஏதாவது வருதுன்னா நம்ம அப்பதான் பார்க்குற தன்மை வரும். பகவான்கிட்ட வந்து புத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம வந்து பகவானை நினைப்போம். அதனால பிரசாதம் தானே அது. அப்ப வந்து துஷ்டர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து துக்கத்தை கொடுக்கக்கூடியது.
அதனாலதான் இதுல நம்ம இந்த ஒரு படத்துல வந்து ஒண்ணு சொல்லுவார்ல, என்னது மரணம் வந்து பாத்தீங்கன்னா நான் கடவுள்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் கொடுக்கறது வந்து கெட்டவர்களுக்கு நான் கொடுக்கும் மரணம் பனிஷ்மெண்ட், தண்டனை. வாழவே முடியாத நல்லவங்களுக்கு நான் கொடுக்கறது வரதானம் அப்படின்னு. மரணம் பாருங்க 2 விதத்துல இருக்குல்ல. ஒருத்தருக்கு தண்டனையா இருக்கு, கெட்டவங்களுக்கு தண்டனை. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன், பகவானே சீக்கிரம் கொண்டு போயிடும் அவங்கள. நல்லவங்களை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ கஷ்டப்படுறாங்களே, என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறது இல்லை. நான் 2-3 பேருக்குலாம் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், 2-3 சாதுக்களுக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 பேருக்கு வந்து அம்மாக்களுக்கே இது பண்ணியிருக்கேன். ஐயோ சாமி கொண்டு போயிரு சாமி, வரதானம் கொடுத்துரு, அவங்களுக்கு மரணத்தை வந்து கொடுத்துரு அப்படின்னு. மரணம் வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் இல்லை, நல்லவங்களுக்கு வந்து கஷ்டப்படுற நல்லவங்களுக்கு மரணம் வந்து என்ன ஆயிடுது, வரதானம் ஆயிடுது. அதே வந்து பாத்தீங்கன்னா கெட்டவங்களுக்கு அது பனிஷ்மெண்ட் ஆயிடுது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் 2 விதமா ஆயிடுது இல்லை உங்களுக்கு. அப்ப கெட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கின்றார், நல்லவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன ஆயிடுது அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வரதானமா ஆயிடுது உங்களுக்கு. அதனால தண்டனை எல்லாம் நமக்கெல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்கணும். கரை நல்லது, கரை நல்லது. ஏதோ ஒரு விளம்பரம், ஒரு ஏரியலோ ஏதோ ஒரு விளம்பரத்துல கரை நல்லது. அதே மாதிரி நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப நல்லது. அப்பதான் புத்தி வரும். நம்ம திருந்தி வந்து பாத்தீங்கன்னா சுவாமியின் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு பேசாம இருப்போம். கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டை கம்மி பண்ணாருன்னா என்ன பண்ணுவோம், ஆட ஆரம்பிச்சிருவோம். அதனால தண்டனை நல்லது, நல்லது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார், அதனால அவருக்கு பேரு தண்டனை கொடுக்கறதுனால அவருக்கு பேரு வினயஹா அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் சமஸ்தானி பூதானி ஜெயதி இதி ஜெயஹா, அடுத்த நாமம் வந்துருது ஜெயஹா அப்படின்ற நாமம் வந்துருது. ஜெயகான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்றாருன்னா, ஜெயஹா அப்படின்றதுக்கு அர்த்தம் 509வது நாமம். ஜெயஹா அப்படின்னா சமஸ்தானி பூதானி ஜெயதி இதி, எல்லா பூதங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கின்ற காரணத்தால். எப்படி சுவாமி ஜெயிக்கிறாரு, எல்லாத்தையும் ஜெயிக்கிறாருன்னா எப்படி ஜெயிக்கிறாரு, ஒரே ஒரு தான், யம ரூபத்துல இருந்துகிட்டு போடா அப்படின்னு எரேஸ் பண்ணி விட்டுறாரு. அப்ப எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும், வீரனா இருந்தாலும் சாமிக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மரணத்தை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுற, போடா அப்படின்னு. நீ என்ன பெரிய ஆளு, உன்னோட பெரிய ஆள்னா அப்படின்னு யமரூபத்துல இருந்துகிட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் மரணத்தை கொடுக்கறது மூலமா எல்லாத்தையும் ஜெயிக்கிறார். எவ்வளவு பெரிய பெரிய ஆள்லாம் வந்து போனாங்க. ஹிட்லர் மாதிரி பெரிய ஆள், நெப்போலியன் மாதிரி பெரிய பெரிய வீரன் தீரன்லாம் இருந்திருக்கான். அப்ப எல்லாத்துக்கும் மரணம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். இந்த உலகத்துல ஒரே ஒரு ஜெயம் பண்றவர் தான் பகவான் மட்டும்தான். அதனாலதான் இங்க சொல்லுது சமஸ்தானி பூத்தானி, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயதி இது பண்றார், ஜெயம் பண்றார். என்ன அர்த்தம், பிரளய காலத்துல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பிரளயம் பண்ணி விட்டுறார், ஒண்ணு கூட மிச்சம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடுறார். அப்ப அதனால வந்து பகவானுக்கு பேரு ஜெயஹா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது சத்திய சங்கல்பகா அப்படின்னு ஒரு நாமம் வந்துருக்கு. சத்திய சங்கல்பகனா என்ன அப்படின்னா, அதுல நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 815 இருக்குல்ல, அது தப்பு. அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 815 இல்லை, அது 815 இல்லை, 871 போட்டு 871. அதுல நம்பர் மாறி இருக்கு, நானும் பார்க்காம நம்பர் அடிச்சுட்டேன். புக்லயும் தப்பா தான் இருக்கு. நம்ம இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா கீதா பிரஸ் புக் வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் திருத்தீங்க. சிமிச்சு நீங்க அந்த இந்த புக்கு தானே வச்சிருக்கீங்க, கீதா பிரஸ் புக் தானே வச்சிருக்கீங்க, அதுல இருக்க நம்பர் தப்பு. கீதா பிரஸ் நம்பர்ல 815 போட்டிருக்கு, 815 இல்லை. நம்ம புக்கு நான் பிடிஎஃப்லயும் 815 இருக்கு, அது 815 இல்லை, 871. 871 மாத்திங்க. மந்திரம் சொல்லுது, ய ஆத்மா அபகத பாப்மா விசரோ விமிருத்யு விஷோகோ விசிகித்சா அபிபாசா சத்யகாமக சத்யசங்கல்பஹ சோ அன்வேஷ்டவ்யஹ ச விஜிக்ஞாசிதவ்யஹ ச சர்வாகும்ச்ச லோகான் ஆப்னோதி சர்வான்ச்ச காமான். என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜாபதி வந்து, பிரஜாபதினு யாரு, பிரம்மா. பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்றார். தண்டோரா போடுவாங்கல்ல ஊர்ல, இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல, எங்க கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம ஊர் பக்கம்லாம் காலையில ஒருத்தர் வந்து முனிசிபாலிட்டில இருந்து ஒருத்தர் வந்து டம் 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 டம்னு அடிச்சுட்டு வருவாங்க. நான் பார்க்கவே இல்லை, திருவண்ணாமலை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கிராமத்து பக்கம்லாம் இருக்கு, கிராமங்கள்ல இருக்கு, நான் பார்த்தது இல்லை. இப்போ இங்க பெரிய ஊர்லாம் வரதில்லை, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டோரா போடுற மாதிரியே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா வந்து அப்பா தானே நமக்கு எல்லாம் அப்பா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரஜாபதி, அவர் என்ன பண்றாரு, தேவலோகத்திலையும் அசுரலோகத்திலையும் ஒரு தண்டோரா போடுறாரு. என்ன தண்டோரா போடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வாதிபத்தியம் அப்படின்னு சொல்றது. இந்த உலகத்தையே நான் ஆளணும், நான் தான் சாசனம் பண்ணணும், எனக்கு அடங்கியதான் இந்த மொத்த உலகமும் இருக்கணும்னு தேவர்களுக்கும் ஆசை, அசுரர்களுக்கும் ஆசை. இந்த ஆசை வந்து அப்பாவுக்கு தெரியுமா, இவங்கெல்லாம் ரொம்ப ஈகரோட இருக்காங்க அந்த பவர் மேல. அப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ ஆத்மா அப்பகத பாப்மா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பாப்பங்களோடு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதது. விஜரோ, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு இல்லை, இந்த விருத்த அவஸ்தா மூப்புன்றது இல்லை. விஜரோ, ஜரா அவஸ்தா இல்லை. விமிருத்யு, அந்த ஆத்மாக்கு மரணம் இல்லை. அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சோகம் இல்லை, அந்த ஆத்மாக்கு சோகம் இல்லை. விஜிகித்சா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசி இல்லை. அபிபாசா, அதுக்கு தாகம் இல்லை. அப்ப நமக்கெல்லாம் இருக்குல்ல, நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றோம், தேகத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கிட்டு இருக்கோம். அப்ப நமக்கெல்லாம் என்ன இருக்கு, பாப்பத்தோட சம்பந்தம் நம்ம மனசுக்கு இருக்கு. நமக்கு வந்து இந்த தேகத்துக்கு வந்து மூப்பு அவஸ்தா வருது, விருத்த அவஸ்தா வருது, நமக்கு வந்து மரணம் சம்பவிக்குது. அது மட்டும் சோகமா இருக்கும் எப்ப பார்த்தாலும். அதுக்கப்புறம் பசி இருக்கு, தாகம் இருக்கு. ஆனா இந்த ஆத்மாவுக்கு வந்து இது எதுவுமே இல்லை. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டும்போது சத்திய காமகா, ஆத்மாக்கு பேரு தான் சத்திய காமகன்னு பேரு. ஆத்மா எதை வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுதோ அதெல்லாம் சம்பவிச்சோம். சத்திய சங்கல்பக. ஏன் அது சத்திய காமக அப்படின்னா, அது எதையெல்லாம் சங்கல்பிக்குதோ அது எல்லாம் டும் டும் டும்னு எல்லாம் சம்பவிச்சோம். அப்ப அதனால நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்திய காமக சத்திய சங்கல்பகா, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் பொய்ய தான் ஆசைப்படுறோம். எனக்கு ஒரு நல்ல மசால் தோசை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு இப்ப ஆசை வருது. 2-3 நாள் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி அதுல ஆசை, 2 வாட்டி எக்ஸாம்பிள் சொன்னாவே அதுல ஆசை வந்துடுது. நம்ம அந்த மசால் தோசை என்னது, சத்தியமா அசத்தியமா, அவ்வளவுதான். சாப்பிட்டோட தொண்டை கீழே போயிடுச்சு, அசத்தியம். அப்ப நம்ம ஆசைப்படுறது எல்லாம் லிமிட், எல்லாம் அசத்தியத்தை ஆசைப்படணும். ஆனா அந்த ஆத்மா பரமேஸ்வரன் எப்படி ஆசைப்படுறாரு அப்படின்னா சத்திய காம. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா சத்திய சங்கல்பக. அது சங்கல்பிக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிச்சிடும், உடனே சம்பவிச்சிடும். நான் சொன்னேன்ல, பகவானோட கால் கட்டை வரல வந்து பாத்தீங்கன்னா அப்படி அசைச்சாரு அப்படின்னா ஒரு சிருஷ்டி டும், கண்ணை திறந்தா ஒரு சிருஷ்டி, கண்ணை மூடினா ஒரு பிரளயம். அப்ப வந்து சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தோட சிருஷ்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நினைப்பு நினைச்சா போதும். நம்ம எல்லாம் எதையாவது நினைச்சு அதை ப்ராசஸ்ல கொண்டுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்றதுக்குள்ளார எவ்வளவு கஷ்டப்படுறோம்ல. ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும், ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளார என்னப்பா, ஐயோ அதுவும் ஃபினிஷிங் ஒர்க் இருக்கு பாருங்க. நம்ம நினைச்சிருவோம், நான் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்காக வீடு கட்டினேன் ஒரு தோட்டத்துல. வீடு வேக வேகமா போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கான், அதை பாத்துக்கிறவன் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம். ஆனாலும் வீடு உருவாயிடுச்சு, சென்ட்ரிங் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் ஆச்சு. நான் நினைச்சிட்டேன் அப்பா முடிஞ்சு போச்சு. நல்ல ஒரு புரஸ்சரணம் வேற போயிட்டு இருந்துச்சு, ஓங்கார புரஸ்சரணம். மணிக்கணக்கா வந்து உட்காரணும், நடுநடுவில் வீட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கணும். 15 கிலோமீட்டர் தள்ளி போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் ரொம்ப ஈஸியா இருக்க வீடு, ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. டெரஸ் வரைக்கும் காங்கிரீட் போடுற வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலை இருக்கு பாருங்க, இந்த ஃபினிஷிங் ஒர்க் டெரஸ் முடிச்சதுக்கு அப்புறம் காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் அது குடி போற வரைக்கும் இருக்கிற வலி, தலைவலிங்க, தலைவலி. ஒன்னும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. நம்ம ஒண்ணு சொல்லிட்டு போவோம், அடுத்த நாள் வந்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு பண்ணி வச்சிருப்போம். எல்லா காரியங்களும் பிளம்பர் ஒர்க்ல இருந்து, டைல்ஸ்ல இருந்து, பெயிண்டிங்ல இருந்து, ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கரும் நீங்க சொல்றதை கேட்க மாட்டான். பொண்டாட்டியும் கேட்காது, மேசனும் நமக்கு மேஸ்திரி வர மேஸ்திரியும் கேட்க மாட்டான், நம்ம பிள்ளைங்களும் கேட்காது, நம்ம புருஷனும் கேட்க மாட்டான், யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம பெத்ததுங்களும் கேட்காது, கொத்தனார் வந்து கேட்கவே மாட்டான், மேஸ்திரியும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டான், கார்பெண்டர் கேட்கவே மாட்டான். ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனத்துல நாக்கு தள்ளி போகுது.
பகவான் எப்படிப்பட்டவர்னா சத்திய சங்கல்பம். இந்த சிருஷ்டி உண்டாகட்டும் அப்படின்னு ஒரே ஒரு சங்கல்பம் போதும், சிருஷ்டி டும்னு வந்துடும் உங்களுக்கு. எப்படி சொப்பனம் வருது? ஏற்கனவே கிரியேஷனை பத்தி 2 கிரியேஷன் சொல்லியிருக்கேன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யுகபத்து கிரியேஷன், யுகபத் சிருஷ்டி. யுகபத்து சிருஷ்டினா எப்படி? சொப்பனத்துல நம்ம பார்க்குறோமே அது எல்லாம் யுகபத்து சிருஷ்டி. உள்ளுக்குள்ளார போனோன்னு சொப்பனம் விரியுது. நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் அங்கே சொப்பனத்தை நம்ம பார்க்கல. அங்கே வந்து எல்லாம் ரெடிமேடா இருக்கு. டும்முன்னு ஒரு சொப்பனத்தை பார்க்குறோம், ஒரு சொப்பன லோகத்தை பார்க்குறோம், அங்கே இருக்க வஸ்துக்களை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம், அனுபவம் பண்றோம். ஆனா இப்ப ஜாகிரதத்துல இருந்து பண்றமே இதெல்லாம் என்னது? இங்க இருக்கிறதெல்லாம் கிரம சிருஷ்டின்னு பேரு. ஜாகிரதத்துல ஒவ்வொன்னா ஸ்டெப்பா ஒரு வீடு வரணும்னா டும்முன்னு வீடு வந்துடாது. பேஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா 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 டெவலப் ஆகி கடைசியில கிரகப்பிரவேசம் பண்ற வரைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அப்ப கிரம சிருஷ்டின்றது வந்து இப்ப நம்ம வெளியில பாக்குறது கிரம சிருஷ்டி, சொப்பனத்துல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப சிருஷ்டி. யுகபத் சிருஷ்டின்னா என்ன அர்த்தம்? சங்கல்ப சிருஷ்டி. பகவான் சங்கல்பிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிருஷ்டி டும். பகவான் சங்கல்பிச்சாவே போதும் ஒரு சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா லயமாயிடும். அதனால அவருக்கு பேர், இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சத்திய காமக சத்திய சங்கல்பகான்னு பேர். சரி, அந்த பரமாத்மாவை என்ன பண்ணணும் சாமி அப்படின்னா பிரஜாபதி தானே அனௌன்ஸ்மெண்ட் பண்ற டும் 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 அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சோ அன்வேஷ்டவ்யா, இதான் முக்கியமானது. அந்த அந்த பெருமாளை என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டா சோ அன்வேஷ்டவ்யா, அவ அந்த பரமாத்மாவை தேட வேண்டும். அன்வேஷனம் பண்றது அப்படின்னா தேடணும், தேடி அலையணும். ஒவ்வொரு வஸ்துக்காக நம்ம ஊர் ஊரா இது பண்றோம்ல, பெஸ்ட் 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 அப்படின்னு தேடி தேடி அலையறமே இதுக்கெல்லாம். அப்ப அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சோ அன்வேஷ்டவ்யா, அந்த பரமாத்மாவை தேடி அலைய வேண்டும். ச விஜிக்ஞாசிதவ்யா, அந்த பரமாத்மாவை வந்து விசேஷ ரூபத்துல அறிந்து கொள்வதற்கு ஆசை கொள்ள வேண்டும். என்ன விசேஷ ரூபம்? வெளியில இருக்க நாம ரூபத்தோட இருக்கிற பரமாத்மாவையா? அதான் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் போனா ஒரு மாலையை போட்டு ஒரு தீபாராதனை காட்டிட்டு வந்துடலாமே. இப்ப வரப்போகுது அஷ்டமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாஷ்டமி கோகுலாஷ்டமி அப்படின்னு இப்பயே வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்றது, லட்டு வாங்கலாமா, என்ன வாங்கலாம், சீடை வந்து சொல்லியிருக்கு. சீடை வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு சீடை போட மாட்டேன்றான். நான் தேடி அலைய போறேன் இப்போ, இந்த 2 நாள்ல தேடி அலையணும். யாராவது மாமிகள் வந்து இனிப்பு சீடை போட்டு தருவாங்களா, எந்த மாமி இனிப்பு சீடை போடுவாங்க அப்படின்னு. ஏன்னா இனிப்பு சீடையே போட மாட்டேன்றாங்க யாரும். ஏன்னா இனிப்பு போட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எண்ணெயில வந்து போட்டிங்கன்னா தெரிக்கும் அப்படியே இனிப்பு போட்டிங்கன்னா. அப்ப அதனால எல்லா இடத்துலயும் வெள்ளை சீடை தான் கிடைக்குது, நார்மல் சீடை தான், காரமா இந்த ஒன்றும் இல்லாத சீடை. அப்ப கிருஷ்ணனுக்கு என்ன பண்றது? ஒரு நல்ல இனிப்பு சீடையை கிருஷ்ணன் மனப்பாவி முழுசா பரம்பாவம் பரம்பாவம் பகவானை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த கிருஷ்ணனுக்கு வெண்ணையால் அலங்காரம் பண்ணி அவருக்கு ஒரு சீடையும் கொடுத்து, அதுல வேற மனக்குறை வேற, இந்த சீடை கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த சீடை கொடுத்தா நல்லா இருக்கும். லட்டு சாப்பிடுவாரா, என்ன சாப்பிடுவார் கிருஷ்ணருக்கு, என்ன கொடுக்கலாம் இந்த வருஷம்? நான் யோசிக்க நேற்று நைட்ல இருந்து யோசனை போயிட்டே இருக்கு. என்ன கொடுத்தா வந்து கிருஷ்ணன் வந்து சந்தோஷப்படுவான்? சின்ன பையனுக்கு என்ன கொடுக்கலாம், குழந்தை மாதிரி இருக்கான்ல, அவன் என்ன சாப்பிடுவான்? என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவான். ஆனா என்ன கொடுக்க மாட்டேன்றேன். நான் வெண்ணைய கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன் ஒழிய எண்ணெயை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன்றேன். அப்போ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து விசேஷ ரூபத்துல தெரிஞ்சுக்கணும்னா என்ன இருக்கும்? கோயில் கோயிலா போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்தை பாக்குறது இல்லை. உப்பிரி அப்பனை பார்த்தா நல்லா இருக்கும், அப்ப வந்து கிடந்த கோலத்துல இருந்து நல்லா இருக்கும், நின்ற கோலத்துல இருந்து நல்லா இருக்கும், அமர்ந்த கோலத்துல இருந்து நல்லா இருக்கும்னு பெருமாளை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்படி ரூபத்துல எல்லாம் பார்க்கணும்னு வெளியில கோயில்ல பாக்குறது இல்லை. எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆத்மாவா பகவான் இருக்கார். அப்ப தேடணும், விசேஷ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை கண்டடைய வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். என்ன விசேஷம் அப்படின்னா என்னுடைய ஆத்மாவா பகவான் இருக்கார், என்னோட ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அதனால அந்த சத்திய சங்கல்பமா சத்திய காமனா இருக்கக்கூடிய பகவான என்ன பண்ணணும்? தேடி அலைய வேண்டும். உள்முகமா அவரை நானா இருக்கார் அப்படின்னு விசேஷ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ள ஆசை கொள்ள வேண்டும் அப்படி தண்டோரா போட்டார். சரி, அதை பண்ணுனா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்கும் போது சர்வாம் லோகான் ஆப்னோதி, அவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் அப்படின்னு அறிஞ்சோன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்னு அவரை அறிஞ்ச மாத்திரத்துல இவன் எல்லா லோகத்தையும் அடைந்தவன் ஆகின்றான். ரொம்ப முக்கியமானது, எல்லா லோகத்தையும் அடைகிறானா? ஆமா ஆமா, இவன் எல்லா லோகத்தையும் அடைந்து விடுகின்றான். ஏன் அப்படின்னா பகவான் தானே வந்து பாத்தீங்கன்னா வெளியில உள்ள எல்லா வஸ்துக்களாவும் பகவான் தானே இருக்கார்.
அப்ப அந்த பகவானை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளும் என்ன ஆயிடுவோம், எல்லாமே ஆயிடுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்திய சங்கல்பமான அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அடையிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான லட்சியம். இது வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல வந்து ஒரு மந்திரம் இருக்கு. நான் எல்லாத்தையும் வந்து இந்த நாமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உச்சத்துக்கு போறேன். ஏன்னா சில நாமங்கள் ஹிரண்ய கர்ப்ப ரூபம், சில நாமங்கள் இப்ப நம்ம சோமக அப்படின்னு பார்த்தோம்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபம் வந்தாச்சு. சோம ரூபத்துல சோமம் பிபத்தி அப்படின்னா விராட்டு ஹிரண்ய கர்ப்பர். அப்ப சில நாமங்கள் இந்த சத்திய சங்கல்பகன்றது எதை குறிக்குது, நிர்குண நிராகாரம் சுத்த ஆத்ம தத்துவத்தை குறிக்கிறது. அப்போ எப்படி ஆத்மாவை அறிஞ்சோம் அப்படின்னா, அந்த பரமாத்மாவை சத்திய சங்கல்பமா இருக்கிற பரமாத்மாவை அறிஞ்சோம் அப்படின்னா, பிரஜாபதி என்ன தண்டோரா போட்டிருக்கார், சர்வான் லோகான் ஆப்னோதி, எல்லா லோகத்தையும் அடைந்தவனாவான். அந்த கியூரியாசிட்டி வந்துருது எல்லா தேவர்களுக்கும் எல்லா அசுரர்களுக்கும். ஐயோ, அப்ப அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த லோக்கமும் நம்மளது ஆயிடுமா அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை. அதனால அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, அசுரர்களோட ரெப்ரசன்டேட்டிவா விரோச்சனன் அப்படின்னு ஒருத்தனை அனுப்புறாங்க, லீடர், ராஜா. அசுரர் குலத்து ராஜா விரோச்சனன், தேவகுலத்துல ராஜா யாரு, இந்திரன். இந்த ரெண்டு பேர்த்தையும் போங்க போங்க போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்திய சங்கல்பமா இருக்கிற அந்த பரமாத்மாவை விசேஷ ரூபத்துல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, நம்ம இந்த உலகத்தை எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்து போய் இவங்க அனுப்புறாங்க ரெண்டு பேரும். இவங்க நினைக்கிறது ஸ்தூல லோகத்தை அடையலாம் அப்படின்னு. அவர் சொல்றது இது எல்லாத்துக்கும் ஆதார தத்துவத்தை அறிஞ்சா நீ எல்லாமே ஆயிடுவ. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிஞ்சவன் பிரம்மமா ஆயிடுவான். பிரம்மம் தானே என்னது, சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மம் தானே இங்க இருக்கிறது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வமாகிறத பத்தி பகவான் சொல்றார். அது மட்டும் இல்லாம சொல்றார், சர்வான் காமான் தம ஆத்மானம் அனுவித்ய விஜானாதீதி, எல்லா காமங்களையும் அடைந்தவனாகின்றான், எல்லா ஆசைகளையும் அடைந்தவனாகின்றான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல எல்லாத்தையும் அடையிறானா எப்படி சாமி அப்படின்னும் போது பிருகதாரண்யத்துல இன்னொரு மந்திரம் ஒண்ணு இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அந்த அகம் பிரம்மாஸ்மியை பத்தி சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தோன்றினார்ல, பிரம்மா வந்து தானே முதல்ல தோன்றினார். இந்த கிரியேஷன்ல முதல் ஆள் யாரு, பிரம்மா. பிரம்மா தோன்றினதுக்கு பிறகு அவருக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன பண்றது அப்படின்னு. அந்தர்யாமிய எங்க இருப்பார், எல்லா ஜீவராசிக்கும் அந்தர்யாமி தானே பகவான். அப்ப பிரம்மாக்கும் அந்தர்யாமியா ஹிருதயத்துல இருப்பார்ல. அப்ப பிரம்மாவோட ஹிருதயத்துல இருக்கிற பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கிருந்தே உபதேசம் பண்றார். உள்ள இருந்து பகவான் நேரடியா, நம்ம டெய்லி படிக்கிறோம் பாத்தீங்களா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்யே. அப்புறம் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா இருந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றாரு, உள்ள இருந்துகிட்டு ஞானத்தை கொடுக்குறார். அப்ப பிரம்மாவுக்கு வந்து வெளியில குரு இல்லை. குரு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு மட்டும் ஸ்பெஷல். மற்ற எல்லாத்துக்கும், ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் அவதார மூர்த்திகள் எல்லாத்துக்கும் வெளியில குரு. இந்த கிரியேஷனோட முதல் பர்சனா இருக்கிற பிரம்மாவுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இல்ல, அந்தர்யாமியா இருக்கிற ஹிருதயத்துல இருக்கிறவரே குரு. அவர் உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ண மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவா இதமக்ர ஆசீத், பிரம்மா சதுர்முக பிரம்மா தான் முதல்ல இருந்தார். தது ஆத்மானம் ஏவ அவேத், அவர் தன்னையே தன்னையே அறிந்து கொண்டார். தன்னையே தன்னால்னா எப்படி அறிகிறார், உள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப உள்ள இருக்கிற அந்தர்யாமி தான் நான் அப்படின்னு அந்த பிரம்மாவுக்கு முதல்ல அனுபூதி வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. ஆத்மானம் ஏவ அவேத், தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொண்டார். எப்படி அறிஞ்சார், அகம் பிரம்மாஸ்மி இதி. அவர் எப்படி அறிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா நான் பிரம்மமாயிருக்கின்றேன் என்று அறிந்து கொண்டார். நான் பிரம்மமா இருக்கின்ற அந்த பிரம்மத்துக்கு தான் இன்னொரு பேரு சத்திய சங்கல்பக சத்திய காமக அப்படின்னு இங்க நாமத்துல சொல்லியிருக்க. பிரம்மத்துக்கு இன்னொரு பேர், சுத்த பிரம்மத்துக்கு பேர் தான் சத்திய சங்கல்பக சத்திய காமக. பிருகதாரண்யத்துல 1:4:10 மந்திரம், 1:4:10 பிருகதாரண்யத்துல அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் அங்க சொல்லப்படுது. பிரம்மா தான் முதல் நான் பிரம்மமா இருக்கின்றேன் அப்படின்னு அறிந்து கொண்டார். சரி, அறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆனாச்சு அப்படின்னா தஸ்மாத், அவர் பிரம்மத்தை நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால தத் சர்வம் அபவத்து, அவர் என்ன ஆனார் அப்படின்னா சர்வமாக ஆனார். ஐயோ, சர்வமா ஆயிட்டாரா அவரு.
அது மட்டும் இல்ல, சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப பிரம்மா சர்வமாயிட்டாரு. பிரம்மத்தை அறிஞ்சு, சதுர்முக பிரம்மா தனக்குள்ளார இருக்கிற அந்த பிரம்மத்தை அறிஞ்சு தான் சர்வமா ஆயிட்டார். அதுதான் அவர் பாத்தீங்கன்னா பின்னாடி காலத்துல என்ன பண்றாரு, அசுரர்கள் இடத்துல சொல்றாரு, யாரெல்லாம் அந்த பிரம்மத்தை அறிஞ்சுக்கிட்டீங்களோ அவங்கெல்லாம் சர்வத்தையும் அடைவீர்கள் அப்படின்னு உபதேசம் பண்றார் தன்னுடைய புத்திரர்களுக்கு. மந்திரத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோ தேவானாம் பிரத்யபுத்தியத. ஒரு மந்திரம் பாத்தீங்கன்னா அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இதை அறிகிறார்களோ, இது தேவானா தேவர்கள் மத்தியில் யாரெல்லாம் இந்த விதமா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் சத்திய சங்கல்பனா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் ஈஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு எவன் அறிகின்றானோ சயேவ தது அபவத்து, அந்த தேவர்களும் அதுவாக சர்வமாயின்றான். மனிதர்கள் மத்தியில் யாரெல்லாம் இந்த பிரம்மத்தை நான் என்று அறிகிறார்களோ அவர்களெல்லாம் சர்வமா ஆயிடுறான். ரிஷிகள் மத்தியில் யாரெல்லாம் அறிகிறார்களோ அவர்களும் பாத்தீங்கன்னா அவ்வாறு எல்லாமா ஆகிறார்கள். அப்ப எல்லாமா ஆகிறதுக்கு பாத்தீங்களா, சத்திய சங்கல்பகனா பகவான் எப்படி இருக்கார், சத்திய சங்கல்பகனா எல்லாமா இருக்கார். அவர் என்ன சங்கல்பம் பண்ணார் சாமி, சத்திய சங்கல்பகன் நம்ம சொல்றோமே, பகவான் என்ன சங்கல்பம் பண்ணார் அப்படின்னா, கிரியேஷனுக்கு முன்னாடி நான் எல்லா பலவாக ஆவேன், அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய இதி, நான் எல்லாமா நான் தான் ஆவேன். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் யாரு, பகவான் தான். பகவான் தான் பாத்தீங்கன்னா அநேக ரூபத்துல இருக்காரு. இதுதான் நான் நாத பிரம்மத்துல இன்னைக்கு காலம் ரொம்ப சண்டை போட்டேன். யாரையும் பார்க்காதீங்க, சும்மா பாத்தீங்கன்னா தர்மத்துல போய் நின்று தர்மம் பண்றதுக்கு இப்போ ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கான். ஊர்ல இருக்கவன் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுங்களா, நாம ரூபத்தை பார்த்து பிராமணனுக்கு ஒரு தானம். பிராமணன்லயே பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில போனீங்கன்னா ரொம்ப ஏன்னா பூர்வ மீமாம்செல்லாம் படிப்பாங்க நல்லா. அப்ப பாத்தீங்கன்னா சதுர்வேதம் படிச்சவங்களுக்கு ஒண்ணு, நம்ம கட்டோபனிஷத் புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தானத்தை பத்தி முதல்லயே ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் எழுதியிருப்பேன், ஒரு பேஜ் ஃபுல்லா தானத்தை பத்தி எழுதியிருப்பேன். யார் யாருக்கு எத்தனை பசுக்கள் தானம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. 4 வேதம் படிச்சவங்களுக்கு தானம் பசு தானம் வேற, 3 வேதம் படிச்சவங்களுக்கு தானம் வேற, 2 வேதம் படிச்சவங்களுக்கு தானம் வேற அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும். பாக்கசாலையில பாத்தீங்கன்னா யாகத்துக்கெல்லாம் பிரசாதம்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு தானம் வேற. அதுக்கப்புறம் கோலம் போடுறது, கூட்டுறது, இது பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்திரீகள்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஏழைகளா இருப்பாங்க, பிராமண குலத்துல பிறந்திருப்பாங்க, வேதத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அவங்களுக்கு ஒரு தானம் வேற. அப்ப ஆளை பார்த்து 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 பாத்தீங்கன்னா தானம் பண்ணணும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானம் பண்ணும் போது இதுக்கு என்ன பேரு, தர்ம தானம் அப்படின்னு பேரு. புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும். அந்த பாத்திரம் க்ஷேத்திரம் இதெல்லாம் பார்க்கணும், பாத்திரத்தை பார்க்கணும், யாருக்கு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு. க்ஷேத்திரம் பார்க்கணும், நல்ல க்ஷேத்திரமா இருக்கணும். தீர்த்தம் பார்க்கணும், நல்ல தீர்த்தமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து காலம் பார்க்கணும், சந்திர கிரகணமா சூரிய கிரகணமா அமாவாசையா பௌர்ணமியா, இதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ராவண மாசம் போகுது. இப்ப ஸ்ராவண மாசத்துல மட்டும் நீங்க தானம் பண்ணினீங்க அப்படின்னா அது பெரிய பலனை கொடுக்கும், பெரிய பலனை கொடுக்கும். பாத்தீங்கன்னா இப்ப காக்கா வந்துகிட்டு இருக்கு, ஸ்ராவண மாசம் இந்த 4 மாசம் இருக்குல்ல, பித்ரு இந்த அயனம் மாறி போச்சு இல்ல, தட்சிணாயனம் இருக்குல்ல. போன வருஷமும் நான் பார்த்தேன், போன வருஷமும் இதே காக்கா தான். இன்னைக்கு காக்கா எவ்வளவு தெரியுங்களா, என்னோட இடத்துல குறைஞ்சபட்சம் கூட்டமா ஒரு 50 காக்கா நிற்கும். 50 காக்கா காரப்பூதி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, எல்லாம் அண்டங்காக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. என்னோட வீட்டில் வந்தீங்க அப்படின்னா டெய்லி 100, 200, 300 காக்கா அண்டங்காக்கா வந்துட்டு. இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 4 கிலோ காராப்பூந்தி போட்டுக்கிட்டே இருக்கும், டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. எல்லாம் பித்திரு ரூபத்தில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே நான் போன வருஷமும் பார்த்தேன். கரெக்டா பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம் ஆரம்பிக்குது, காக்காவே இல்லை. ஒரு மாசத்துக்கு காக்கா போச்சு. ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, காக்காலாம் காணாமே அப்படின்னு. உத்தராயண காலம் வந்துருச்சு, பித்திருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாத்திரை அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பித்திரு ரூபத்துல பார்த்தீங்கன்னா காக்கைகள் பார்த்தீங்கன்னா இங்க எடுக்குது, நான் பிரத்யட்சமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த பித்திருக்களா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், தேவர்களா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயும் நம்ம காக்கா நல்லது கெட்டதுன்னு பாக்குறோமா, இல்ல எல்லாத்துக்கும் வைக்கிறோமா? எல்லா காக்கைகளும் நல்லது கெட்ட காக்காக நமக்கு தெரியாது இல்ல. நல்ல கெட்ட காக்கா இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, ஒரு மைனா நடுவுல மைனா இருக்குல்ல, சின்னது. மைனாக்கும் காக்காவுக்கும் ஒரு பெரிய இது. சின்ன காக்காவை மைனா ஃபைட் பண்ணும், ஆனா அண்டங்காக்கா பெரிய சைஸா இருக்குல்ல, அதனால அதோட இதால ஃபைட் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு, ஒரு அண்டங்காக்கா நான் பார்த்துட்டு இருக்கும்போது இங்க இருந்து பாக்குறேன், ஒரு குத்திட்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த ரெக்கையை பிடிச்சி தலையில தொங்க விட்டுருச்சுங்க ஒரு காக்கா. ஐயோ எனக்கு அப்பதான் பார்த்தோம், ஐயோ அரக்கனா இருக்கு இந்த காக்கா. சரி, அப்ப நல்லவன் கெட்டவன் காக்கையிலையும் நல்லவன் கெட்டவன் இருக்கானா?
ரவுடி இருக்கானா, அங்கேயும் ஒரு ரவுடி இருக்கான். அவனும் மைனாவை வந்து பார்த்தீங்கன்னா தலைகளா தொங்க விட்டுறான். ரெக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்துது. அது உடு உடு உடுன்னு கத்துது. விடமாட்டேன், என்னோட ஃபுட்டில் வந்து நீ போட்டி போடுறியா அப்படின்னு என்ன பண்ணு, தலைகளா கட்டி தொங்க விட்டுருச்சு அது. சூச்சு. அப்ப காக்கால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காக்கா கெட்ட காக்கா பார்க்கறது இல்லை. அப்ப மனுஷன்ல மட்டும் நல்லவன் கெட்டவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மதானம் பாத்திரம் தெரிஞ்சு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தானம் அப்படின்னு அடுத்த தானத்துக்கு இன்னொரு பேரு பக்தி தானம். பக்தி தானம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சிவனடியார் வேஷம் போட்டுட்டு வந்தாவே, நாயன்மார்கள் கதைகள்லாம் படிச்சிருப்போம். சிவனடியார் வேஷம் போட்டுட்டு வந்தாவே வந்து என்ன பண்ண மாட்டேன், நான் ஒன்னும் அவருக்கு எதிராக பண்ணவே மாட்டேன். பாதுகாப்பா வந்து கொண்டு போய் ஊருக்கு வெளியில போய் விட்டு வருவேன். என்னை கொல்ல வந்திருக்கான்னு தெரிஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன். வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு கூட தன்னோட பொண்ணையே கொடுக்கறது சிவனடியார் வேஷம் போட்டாவே. அப்ப பக்தி தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த நாமரூபங்கள் எல்லாம் பொய்யா போயிடும். வாஸ்தவத்துல பக்தி தானம் பண்ணணும். அப்போ யாரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்திய சங்கல்பகன்றது யாரை குறிக்கிறதுனா நிர்குண நிராகாரத்தை, பிரம்மத்தை குறிக்கிறது. இந்த பிரம்மம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அநேக ரூபங்கள் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு விசேஷ ரூபத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். சத்திய சந்தகா ஆச்சாரியர் சொல்றார். சத்திய சந்தகனா என்ன சுவாமி? ஆச்சாரியர் பாஷத்துக்கு வந்துருங்க. சத்யா சந்தா, சத்தியான சத்தியம், சந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கல்பா. சங்கல்பத்துக்கு பேரு சந்தான்னு பேரு. சத்திய சங்கல்பக அஸ்ய இது. சத்திய சங்கல்பத்தை உடையவரா பகவான் இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு சத்திய சங்கல்பகன்னு பேரு. சத்திய சங்கல்பகா அப்படின்னு ஸ்ருதியும் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத் ஸ்ருதியும் சத்திய சங்கல்பகன்னு பகவான் சொல்லுது. நிர்குண நிராகாரத்துக்கு பேர். அதுக்கப்புறம் தாசார்க. தாசார்கன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 411வது பேர். தாசார்கனா என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, தாசோ அப்படின்னா தாசோ சகாரம், சங்கர சகாரம். தாசன் சரஸ்வதி சகாரம் சொன்னீங்கன்னா வேலைக்காரன் ஆயிடும், அடிமைன்னு ஆயிடும். தாசோ, தாசோன்றதுக்கு அர்த்தம் தானம். தானத்துக்கு பேரு தாசோன்னு பேரு. தம் அருகதி இது தாசார்கா. அந்த தானத்தை வாங்கறதுக்கு அருகதை உடையவரா இருக்கிறதுனால, தானம் கொடுக்கறதுக்கும் தானம் வாங்கறதுக்கும் அருகதை உடையவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு தாசார்கா அப்படின்னு பேரு. தானத்தை கொடுக்கறதுக்கும் யோக்கியமானவர், தானம் வாங்கறதுக்கும் யோக்கியமானவர். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, தாசார்க குலோத்பவாத் வா. தாசார்கன்றது யாதவ குலத்துக்கு பேரு தாசார்க குலம்னு பேரு. தாசார்க குலம் அப்படின்னு பேரு யாதவ குலத்துக்கு. அந்த குலத்துல வந்து உதயமானதுனால, பிறந்ததுனால பகவானுக்கு பேரு தாசார்கான்னு பேரு. எப்படி எல்லா தேவதா ரூபத்துல இருந்து பகவான் தானே தானத்தை, ஹவிர் தானத்தை வாங்கிக்கிறார். நம்ம ஆகுதி கொடுக்கறதெல்லாம் யாரு வாங்குறா? யாருக்கு கொடுக்குறோம்? பாலாபிஷேகம்லாம் யாருக்கு பண்றோம்? எல்லாத்துக்கும் நான் பண்றேன். நான் எதையெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் சுவாமி பேர்ல தான் பண்றேன். ஒரு சின்ன விஷயத்தை வாயில போட்டாலும் அது சுவாமி. நான் யாருக்காவது எதையெல்லாம் கொடுக்கறனோ சுவாமிக்கு. அப்ப தானம் கொடுக்கறதெல்லாம் யாருக்கு தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? சுவாமிக்கு தான் தானம் கொடுத்துட்டு இருக்கேன். நான் அதனால தான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க மனுஷனுக்கு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகத்வேஷம் வந்துடும். அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கான், சும்மா இருக்கான், சோம்பேறியா இருக்கான், அவனுக்கு எதுக்கு தானம் கொடுக்கறது அப்படின்னு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்தி தானத்துக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா, பாவம் வந்ததுக்கு பிறகு என்னது? எல்லா ஈஸ்வர ரூபம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் ஈஸ்வர ரூபம். அப்போ நான் கொடுக்குற தானம் எல்லாம் யாருக்கு கொடுக்குறேன்? ஈஸ்வரனுக்கு கொடுக்குறேன். அப்ப தானம் வாங்கிறதுக்கு யோக்கியமானவன் இந்த உலகத்துல யாராவது இருக்கானா? எல்லா ரூபத்துல இருந்துக்கிறவன் யாரு? பரமாத்மா. எல்லா ரூபத்திலையும் அவன் தான் இருக்கான். எல்லா தானங்களையும் அவன் தான் வாங்கிக்கிறான். யாகத்துல வந்து கொடுக்குற தானத்துக்கு பேர் ஹவிர் தானம் அப்படின்னு பேர். ஹவிச வந்து பாத்தீங்கன்னா அக்னியே சுவாகா, வாயவே சுவாகா, இந்திராய சுவாகா, பிரஜாபதியே சுவாகான்னு எல்லா ரூபத்துக்கும் எல்லா தேவதைக்கும் நம்ம கொடுக்குறோம். அந்த ரூபத்துல இருந்தும் அந்த ஹவிர் தானத்தை யார் வாங்குறா? பகவான் தான் வாங்குறா. அப்ப தானம் வாங்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா ரூபத்துல இருந்தும் தானம் வாங்குறவன் அவன் தான். சரி, தானம் கொடுக்கிறவன் யாரு? தானம் கொடுக்கிறவன் அவன் தான். அப்ப தானம் வாங்குறதுக்கும் அருகதை உடையவன் பகவான். தானம் வாங்குறதுக்கும் தானம் கொடுக்கறதுக்கும் அருகதை உடையவன். அதனால அவனுக்கு பேரு தாசார்கன்னு பகவானுக்கு பேர். தாசார்கன்றது குலம் யாதவ குலத்துக்கு பேரு. அதனால அந்த யாதவ குலத்துல பிறந்ததுனால பகவானுக்கு பேரு, கிருஷ்ணனுக்கு பேரு தாசார்கா.
அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார் சாத்வதாம் பதிகி அப்படின்னு கடைசி நாமம் இந்த ஸ்லோகத்துல 512வது நாமம் சாத்வதாம் பதிகி ஒரே நாமம். ஆச்சாரியார் சொல்றாரு சாத்வதாம் நாம தந்திரம். இந்த சாத்வதாம் அப்படின்றது வந்து ஒரு தந்திரத்துக்கு பேரு. என்ன தந்திரம் அப்படின்னா நம்ம முக்கியமான வைஷ்ணவ சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன தந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஞ்சராத்திரம் வைகானசம் அப்படின்னு தந்திரத்தை முக்கியமானது 2 தந்திரம் தான் இப்போ பிரசித்தமா இருக்கிறது. ஒரு கோயில்ல வந்து பிரதிஷ்டாலாம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த 28 தந்திரம் சைவ தந்திரத்துல பிரதானமா 28 தந்திரம் சொல்லுவோம். 101 தந்திரம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவைலபிளா இருக்கிறது பிரதான தந்திரம் 28. அது கூட இப்ப எத்தனை இது இருக்குன்னு தெரியல. அதே நேரத்துல வைஷ்ணவ தந்திரத்துல இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 தந்திரம் தான் பிரதானம், வைகானசம், அதுக்கப்புறம் பாஞ்சராத்திரம்னு பேர். இந்த பாஞ்சராத்திர தந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பேரு தான் சாத்வதாம் அப்படின்னு. சாத்வதம் இல்ல சாத்வதம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆச்சாரியர் சொல்றார் சாத்வதம் நாம தந்திரம். தந்திரம்னா என்ன அர்த்தம்? பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரம். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை முறைகள்ல இருந்து எல்லாம் அதுல இருக்கும். வைஷ்ணவ கோயில்கள் எல்லாம் நம்ம உள்ள போகும்போதே முதல்ல கேட்போம் பாஞ்சராத்திரமா வைகானசமா அப்படின்னு கேட்கறது. அப்ப ஒவ்வொரு கோயில்களும் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு முறைப்படி வந்து தந்திர சாஸ்திரத்துப்படி பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாஞ்சராத்திர தந்திரத்துக்கு பேர் தான் சாத்வதம் அப்படின்னு பேர். சாத்வதம் நாம பாஞ்சராத்திர தந்திரம். தத்து கரோத்தி ததாச்சஷ்டே சுராதிகரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா அதை செய்தவர் ததாச்சஷ்டே அதை உபதேசித்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது இது நிச்சி கிருத்தே நிச்சின்னு ஒரு பிரத்யம் சேர்க்கிறது. அது கூட பிப்பு பிரத்யத்தை சேர்க்கிறது. சர்வாப்ப லோப்பம் எல்லாமே மொத்த ரூபமும் இல்லாம போயிடும். நீ லோப்பே ச கிருத்தே நீ லோப்பம் ஆயிடும். லோப்பமானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பதம் வந்து பாத்தீங்கன்னா சாத்வத் அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கும். சத்துவம்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்துவம்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சாத்வம் அப்படின்னு ஆயிருக்கு. சாத்வம்னு ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா சாத்வத்துன்னு ஆயிருக்கு. அப்ப சாத்வத்து தேஷாம் பதிகி அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சராத்திர தந்திரத்தை அனுஷ்டானம் பண்றாங்களோ வைஷ்ணவர்களா இருக்காங்களோ அந்த பாஞ்சராத்திர தந்திரத்தை அனுஷ்டானம் பண்றவங்க அவங்களோட பதி அவங்களோட தலைவனா ஈஸ்வரனா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேரு சாத்வதாம் பதிகி அப்படின்னு பேர் வந்துருச்சு. தேஷாம் பதிகி யோகக்ஷேமகர இது. தலைவனா என்ன சுவாமி அப்படின்னா ஜி நீங்க கர்நாடகா பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எந்த டிஸ்டர்பன்ஸும் போக மாட்டாங்க. இப்ப நான் கூட இதுல வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்ராதி மடம் உத்ராடி மடம்னு ஒரு மடத்துல தங்கி இருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடம் படிக்கிற மாதிரியே அங்க உட்கார்ந்து பாடம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே சந்தோஷமாச்சு. 2 பேர் பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஸ்ரீபாஷ்யத்தையோ எதையோ படிச்சுட்டு இருக்காங்க. மாதவ சம்பிரதாயம் ஏதோ ஒன்று நித்தியம் சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வைஷ்ணவர்கள்ல வந்து இந்த பாத்தீங்கன்னா கர்நாடகால எல்லாம் இருப்பாங்க. நியமம்னா அவ்வளோ நியமம் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்டா போகவே மாட்டாங்க, வெளியிலேயே போக மாட்டாங்க. இந்த இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனா வீரசைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப நிஷ்டை உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த முக்கியமா இவங்க தான் யார் நம்ம வைஷ்ணவர்கள்ல இருக்கிற இது வந்து கொஞ்சம் கூட வெளியில போக மாட்டாங்க. பகவானே ஆராதனா அது முக்கிய மாத்வா தான். ஆமா, மாத்வா சம்பிரதாயத்துல இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் வாழ்க்கை வந்து ரொம்ப நியமத்தோட ரொம்ப லிமிட்டா கரெக்டா இருக்கும். சதா காலமும் ஈஸ்வர ஆராதனையிலேயே இருப்பாங்க அவங்க பாஞ்சராத்திரத்தை பேஸ் பண்ணி. அப்ப அவங்களுக்கெல்லாம் யோகக்ஷேமத்தை யார் சுவாமி பண்றா கேள்வி வரும்ல நமக்கு. ஐயோ நம்ம உட்கார்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம், வேதாந்தம் கேட்டுக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையெல்லாம் நமக்கு பொழப்பு எப்படி போகும், நமக்கு கவலை வரும்ல. நம்மளுடைய நல்லது கெட்டதெல்லாம் யாரு பாப்பா, வருமானம் எப்படி இருக்கும், இதெல்லாம் இந்த எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம பகவான் மேலேயே பூஜா அர்ச்சனைகள் பண்ணிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு திரிகால சந்தியா பண்ணிக்கிட்டு பேசாம இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப பகவான் பார்த்து பாருல, அவர் தானே படி இழக்கணும். அப்ப தலைவனா இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு அப்படின்னா யோகக்ஷேமகர இதி. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தையும், யோகம்னு என்னது அப்பிராப்தசிய பிராப்தி, வருமானத்துக்கு பேரு யோகம்னு பேரு,
க்ஷேமம்னா அதை பாதுகாக்கிறதுக்கு பேரு க்ஷேமம்னு பேரு. அப்ப வருமானத்தையும் அதை ப்ரொடெக்ட் பண்றதையும் வந்து பாத்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை பகவான் தான் பண்ணுகின்றார். அதனால பகவானுக்கு பேரு அந்த பாஞ்சராத்த தந்திரத்தை ஆசிரியம் பண்ணி யாரெல்லாம் ஆராதனையில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தலைவன் சாத்வதாம் பதிகி அப்படின்னு பேரு. இது ஒரு இதோட மூல வேறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவோம்? சத்வகுணம். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சாத்வதாம் பதிகின்றதுக்கு அர்த்தம் குணத்தை உடையவர்களுக்கு பதி. சத்துவகுணம் நல்லா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ரஜோகுணம் இருந்தா தானே வெளியில போகும், எக்ஸ்ட்ரோவெட்டா போறது, காமக்ரோதம். தமோ குணம் இருந்தா வெறும் மோகத்துல. அப்ப சத்துவகுணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சதா ஈஸ்வர தியானத்திலேயே இருப்பாங்க. அனன்யாஸ் சிந்தயந்தோமா ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். கீதால வந்து பிரதிஜ்ஞா பண்றாருல, நான் வந்து பாத்தீங்கன்னா சதா அனன்ய சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? சதா சமாதி அபியாசத்திலேயே இருக்காங்க, ஏகாகிர சித்தத்திலேயே இருக்காங்க. ஏகாகிர சித்தத்துல யார் இருப்பா? சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக ஏகாகிர சித்தம் அதிகமாகிட்டே போகும். அப்ப அந்த சத்துவகுணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை கொடுக்கிறவர் அப்படின்றதுனால பகவானுக்கு பேரு பதி, சத்வதாம் பதி அப்படின்னு பேர், சாத்வதாம் பதி அப்படின்னு பேர். இதோட வந்து பாத்தீங்கன்னா சாத்வதாம் பதின்னு இந்த 67வது ஸ்லோகம் முடியுது. இதுல என்ன நாமம் சுவாமி அப்படின்னா எல்லா நாமத்தையும் வரிசையா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல படிச்சுக்கோம். ஓம் சோமபாய நமஹ, ஓம் அமிர்தபாய நமஹ, ஓம் சோமாய நமஹ, ஓம் புருஜிதே நமஹ, ஓம் புருஷத்தமாய நமஹ, ஓம் வினயாய நமஹ, ஓம் ஜயாய நமஹ, ஓம் சத்யசந்தாய நமஹ, ஓம் தாசார்காய நமஹ, ஓம் சாத்வதாம் பதயே நமஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஓம் ராம 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 ராம. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.